பிரபஞ்ச பேராற்றல் துணை. குருவருள் ஆன்மீக குழுவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். பிறவிப் பெரும்பினை அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே செயற்கரிய பெரும்பணியாம் என்ற தாரக மந்திரத்தின்படி நம் குருவருள் ஆன்மீக மையம் அனுதினமும் செயல்பட்டு வருகிறது. இன்று நம் குழுவில் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. முதலில் கடவுள் வாழ்த்து பாட வருபவர் திருமதி ஜெயா சுதா அம்மா அவர்கள். பிரபஞ்ச பேராற்றல் துணை அனைவருக்கும் வணக்கம், இறை வணக்கம். ஓம் கம் கணபதயே நமோ நமஹ. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. ஆதி மூல கணநாத கஜானன அற்புத தவள ஸ்வரூபா. தேவ தேவ ஜய விஜய விநாயக சின்மய பரசிவதூபா. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றன விளங்கும் பெம்மானே. பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதே. ஓம் கம் கணபதயே நமோ நமஹ. நன்றிகள் அம்மா. அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாட வருபவர் திருமதி லதா தினகர் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தமிழ்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தே ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போ உலக வள கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. இன்று பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. பட்டிமன்றம் இலக்கிய வழக்கில் இது பட்டி மண்டபம் என குறிக்கப்பெறுகின்றது. பட்டிமன்றம் என்ற சொல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்ப ராமாயணம் ஆகிய பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் இச்சொல் பேரளவில் இடம்பெற்றுள்ளது. இதன் பொருட்டு தமிழ் வளர்ச்சித்துறை காரைக்கால் அம்மையார் விருது பெற்ற முனைவர் ரா. திலகவதி சண்முக சுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். பட்டியலிட்டு கொண்டே செல்லும் அளவிற்கு தமிழ் வளர்ச்சி பணியினாலும் பொது சேவையினாலும் திறன் மேம்பாட்டினாலும் பல விருதுகளை பெற்றவர். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு
வாழ்க்கையில் பெரிதும் தேடுவது நிதியா நிம்மதியா என்பது. இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு விருந்தினராக வந்து தலைமை தாங்குவதில் பேரார்வம் கொள்கிறோம். அம்மா வணக்கம். பட்டிமன்றத்தை துவங்கலாம். பட்டிமன்றத்தில் பங்கேற்பாளர்கள் 10 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றிகள். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். முதலிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிக்கொண்டு தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இது மதுரை அல்லவா? மீனாட்சியும் சொக்கேசரும் கனிந்து கருணையோடு இருக்கின்ற பூமி, உயிர்களுக்கு அருளுகின்ற பூமி அல்லவா? தமிழ் விளைந்த பூமி, தமிழ் வளர்ந்த பூமி. அதனால தமிழ்தாய் வாழ்த்து கூட நேற்று சுந்தரவடிவேலனார் பாடியதுல 2ஆம் பத்தியையும் சேர்த்து அம்மையார் பாடினார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி அம்மா. அதே போல கடவுள் வாழ்த்து பாடிய அம்மையாரும் மிக அருமையாக கணபதி வணக்கத்தை பாடினார்கள். குரல் நன்றாக இருந்தது. இருவருக்கும் மெத்த மகிழ்ச்சி. அதே போல வரவேற்பு சொன்ன அம்மா அமுதாம்மா பேர் தெரிஞ்சது, அதனால சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது பட்டிமன்றத்திற்குள்ள நேர போவோம். இடையில மற்ற கருத்துக்களை சொல்லிக்குவோம். தை மாதம் மிகுந்த சிறப்பு பெற்ற மாதம். ஞான சம்பந்தர் பாடுவார், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று அவர் பாடிய உடனே எலும்பும் சாம்பலுமாக குடத்துக்குள்ளே இருந்து ஒரு பெண் பூம்பாவையாக அழகாக உருவெடுத்து வந்தாள் என்றால் அந்த தைப்பூசத்தினுடைய அமைப்பு கொண்ட அந்த தை மாதத்தினுடைய சிறப்பை நாம் நன்றாக உணர வேண்டும். அம்மையார் சொன்னது போல பட்டிமன்றம் என்பது இன்றைய வழக்கு, பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. அதன்படி இருந்திருக்க வேண்டும். ஏதோ எத்தனையோ மாற்றுகிறோம், இதையும் நாம் மாற்றிவிட்டோம். சரி, அதை பற்றிய விளக்கத்தை மற்றொரு நாள் காண்போம். இப்படிப்பட்ட தைப்பூசம் கொண்ட அந்த தை மாதம், தை மாதத்திலே எத்தனையோ சிறப்புகள். அப்படி பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுகின்ற அந்த வளமை மிக்க மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தைமகள் வருகின்றாள். அவளுக்கு ஒரு கவிதை மூலம் வாழ்த்து சொல்லி வரவேற்று நாம் பட்டி மண்டபத்துக்குள் நுழையலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தடை பிறக்கும் ஒரு பழமொழி. தை பிறந்தால் வழி பிறக்கும் பழமொழியும் ஒன்றுண்டு. தைமகளே, நீ வந்தால் தழைத்திருக்கும் எமது உள்ளம். பொங்கலோ பொங்கல் என்று புத்தரிசி புதுப்பானை மங்களமாய் மஞ்சள் இஞ்சி செங்கரும்பு ஒளி தீபம் சேர்த்து வைத்து கதிரவனை சேர்ந்து கூப்பி வணங்கிடுவோம். பொங்கலோ பொங்கல் என்று சேர்ந்து கூவி வணங்கிடுவோம். சீர்த்தி மிகு வாழ்வதனை சிங்காரமாய் எமக்களிப்பாய். கோர்த்து வைத்த மாவிலையின் தோரணமும் கண் சிமிட்ட வாழ்த்த வரும் வாழ்த்த வந்த தைமகளே, உம்மை வரவேற்று மகிழ்ந்திடுவோம். தைமகளே வருக, எல்லாருக்கும் நலமெல்லாம் தருக. தைமகளே வருக, எல்லாருக்கும் நலமெல்லாம் தருக என்று தைமகளை வரவேற்று இப்பொழுது பட்டிமன்றத்துக்குள் நுழைவோம். மீண்டும் எனது வணக்கங்களை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வாதாட வந்திருக்கும் வஞ்சியருக்கு என்னுடைய மிகுந்த வணக்கம். இன்றைய தலைப்பை உற்று கவனிக்க நாம் நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் பெரிதும் தேடுவது இல்லை வேண்டுவது
என்ற பொருள். தேடுவது என்றால் இங்கே நமக்கு என்ன வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதுல இன்று எல்லாரும் பெரிதும் தேடிக்கொண்டு செல்லுவது நிதியையா நிம்மதியையா? இதுல ஒரு அழகான ஒரு தமிழ் விளையாடுகிறது பாருங்கள். நிதி நிம்மதி, அந்த நிம்மதியிலேயும் மா இந்த 2 எழுத்தையும் எடுத்துட்டு பாருங்க, என்ன இருக்கும்? நிதி என்று இருக்கும். அப்ப ரெண்டுமே நிதியை குறிக்கிறதா? இது தமிழ் விளையாட்டு. எப்படி மதுரையிலே இந்த குருவருள் ஆன்மீக மையம் அமுதாம்மா சொன்னது போல அங்கிருந்துதான் நாங்கள் இதை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த மதுரையே இப்படித்தான். முதல் 2 எழுத்துக்கள் சேர்ந்தால் மது, தேன், தேன் போன்று இனிக்கின்ற தமிழ். அதுக்கு அடுத்தது முதலும் கடையும், முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் மறை. மறை என்று இங்கே இடையின ரகரம் இருக்கின்றது என்றால் மறை என்றால் மானை குறிக்கின்றது. மான் போன்ற விழியுடைய மீனாட்சி அம்மை சொக்கநாதரோடு எழுந்தருளி இருக்கின்றாள் அல்லவா? அது தேன் போன்ற இன்பத்தை தருகின்ற, உயிர்களுக்கெல்லாம் தேன் போன்ற இன்பத்தை தருகின்றது, அதை குறிக்கின்றது. நாம் வளமையோடு எடுத்துக்கொள்ளுகின்ற பொருள்தான். முதல் எழுத்தும் கடையெழுத்தும் சேர்ந்தால் மறை, அது மான். இன்னொன்று, அந்த மறை என்பதற்கு இடையின ரகரம் போடாமல் வல்லின ரகரம் போட்டு அதை வேதம் என்று சொல்லுகின்ற மரபும் ஒன்று உண்டு. மூன்றாவதாக 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் சேர்த்தால் துரை என்று ஆகின்றது. பெரிய அரச வாழ்வு வாழ்கின்றவர்களை துரை போல இருக்கிறாரப்பா என்று சொல்லுவோம். சொக்கேஸ்வரம் மீனாட்சியும் கலந்திருக்கின்ற மதுரையிலே நமக்கு துரை போன்ற வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த மதுரை உணர்த்துகின்றது. அந்த மதுரையில் விளைந்த பட்டிமன்றத்தின் தலைப்போ என்னவோ இப்படி நிதியும் நிம்மதியுமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆக இன்று நிதியா நிம்மதியா, எதை தேடி ஓடுகின்றோம்? அதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது நமக்கு பணமா பாசமா என்ற தலைப்பு நினைவுக்கு வருகிறது. கல்வியா செல்வமா என்ற தலைப்பு நினைவுக்கு வருகிறது. இந்த பாசம் கல்வி என்பதிலே அறிவு, அன்பு, பாசம், நேசம், பண்பாடு, குணநலங்கள் அத்தனையும் அடங்கி விடுகிறது. அத்தனையும் இருந்தால்தான் அந்த நிம்மதி என்ற வாழ்க்கைக்கு, நிம்மதி என்ற தலைப்பிற்கு நாம் செல்ல முடியும். அந்த நிம்மதி என்ற தலைப்பிலே இவ்வளவும் அடங்கி இருக்கின்றது. எனவே இந்த இவற்றை தேடி செல்வதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, நலங்கள் என்ன, தீமைகள் என்ன என்று இங்கு நாம் எடுத்துக்கொண்டு இந்த பட்டிமண்டபத்தை நடத்த வேண்டும். அந்த கருத்தோடு தான் அறுவரும் வந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். பணம் இருப்பவர்கள் எல்லாம் குணவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. குணசாலிகள் கிட்ட பணம் இருக்காது. இந்த இரண்டும் சேர்ந்திருப்பவர்களுக்கு கூட்டாளி சரி இருக்க மாட்டாங்க. ஆக பணம் இருந்தால் மனம் இருக்காது, மனம் இருந்தால் பணம் இருக்காது, இரண்டும் சேர்ந்திருந்தால் கூட்டாளி சரியாக இருக்க மாட்டார் என்று ஒரு பாடல் உண்டு. பொதுவாக இந்த உலகத்திலமா இருமை உண்டு. இருமைன்னு என்ன? 2 வேறுபட்ட கருத்துக்கள். இயற்கைன்னா செயற்கை, ஒற்றுமைனா வேற்றுமை, இன்பம்னா துன்பம், புகழ்ச்சின்னா இகழ்ச்சி. இப்படி உலகத்துல 2மே கலந்துதான் போய்கொண்டிருக்கிறது. இந்த 2க்குள்ளேதான் நாம் தடுமாறிக்கொண்டு மேலே பிடித்து பிடித்து ஒவ்வொருவராக எழுந்து எழுந்து பெரியோர்கள் வாயிலாக வெளியிலே வருகின்றோம். இந்த இரட்டையான இந்த வாழ்விலே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? 2மே வேண்டும். இன்றைய தலைப்பிலே நிதியும் வேண்டும், நமக்கு நிம்மதியும் வேண்டும். இந்த வாழ்விலே 2ம் வேண்டும் என்றால் அது இருக்கிறதா? அது கிடைக்கிறதா? அது வருமா? வராதா? இந்த இருவேறுபட்டது இவ்வுலகம். அதிலே திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அதுபோல இந்த கருத்துக்களை நமக்கு செம்மையாக எடுத்து கூறுவதற்கு 6 முகம் போல 6 முகத்தை வளர்த்தெடுத்த கார்த்திகை மாதர் அறுவரை போல இங்கே நம்முடைய அன்பான சகோதரிகள் பெரியோர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆறுதலை தருவார்களா, இல்லை ஒரு மாறுதலை தருவார்களா என்று பார்ப்போம். ஏனென்றால் இன்று பணத்தினாலே எவ்வளவு துன்பம், நிம்மதி இல்லாமல் வருகின்றது. அந்த நிம்மதி என்பது பணம் இல்லாமல் வருமா? இருவேறுபட்ட கருத்துக்கள். உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோமே.
ஒரு தாய் தந்தையர் 3-4 குழந்தைகள் ஏதோ தம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து ஒரு 5 சென்ட் உள்ள வீட்டை வாங்கினார்கள். குழந்தைகளை படிக்க வைத்தார்கள், வளர்த்தார்கள், வாலிபம் செய்தார்கள், கல்வி எல்லாம் கற்பித்து பெரியவர்களான உடனே திருமணமும் செய்து வைத்தார்கள். அவர்களும் குடும்பம் குழந்தையாக ஆனார்கள். இவர்களுக்கு வயதான உடனே அவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற கருத்திலே இந்த 3-4 பேரும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். அதிலே ஒரு பெண் என்று வைத்துக் கொள்ளுவோம். எப்படி இருக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் பங்குண்டு. இந்த 3 அண்ணன் தம்பிகளும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு பெண் மட்டுமல்ல, பெண் வீட்டாரை சேர்ந்தவர்களும் தனக்கு வந்தால் இன்பம், வராவிட்டால் துன்பம், அதன் பொருட்டு சண்டை. இறுதியில என்ன செய்வார்கள் அந்த தாய் தந்தையர்? என்னவும் செய்ய முடியாமல் வருந்தி 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 எங்கே நிம்மதி என்று தேடி தேடி செல்லுவார்கள். எங்கே செல்லுவார்கள்? எந்த மூலைக்கு செல்லுவார்கள்? ஆக பணம் இருந்தால் அதை அளவோடு வைத்து எப்படி அதை ஆட்கொள்ளுவது, கை கொள்ளுவது, எப்படி நாம் அனுபவிப்பது என்று அந்த அறிவு சார்ந்து, அன்பு சார்ந்து, திறம் சார்ந்து அதை செலவழித்து எல்லோரும் பகிர்ந்து கொண்டால் அங்கே நிம்மதி வரும். அதிகமான பணம் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆணவம், அகங்காரம் எல்லாம் இயல்பாக வருகின்றதை பார்க்கின்றோம். அப்படி இருந்தால் அது வேறு நிலைக்கு கொண்டு போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடும். எனவே பெரியோர்களே, இந்த இருவேறுபட்ட உலகத்து இயற்கையான வாழ்க்கையிலே நம்முடைய 6 சகோதரிகள் பெரியோர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை இந்த அளவோடு என்னுடைய முன்னுரையை நிறுத்திக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் அதிலே நுழைந்து கருத்துக்கள் சொன்னால் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்று வந்துவிடும். அதனாலே இடையிடையே நாம் பார்ப்போம், இறுதியிலும் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நான் அந்த கருத்தை நிறுத்திக் கொண்டு பட்டிமன்ற சகோதரிகளை, பெரியோர்களை வரவேற்கிறேன். இந்த பட்டிமண்டபத்திலே பங்கேற்பாளர்கள் யார் என்று சொல்லி பெயரை சொல்லி விடுவோம். நிதியா? கேள்வியாத்தான் இருக்குது. நிதியே என்ற உறுதிமொழி இல்லை. நிம்மதியா என்ற கேள்வியாத்தான் இருக்குது. நிம்மதியே என்ற உறுதிமொழி இல்லை. அதை கவனிச்சுக்கணும் நீங்க. அதனுடைய விளைவு இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அவர்கள் சகோதரியார், அன்பு சகோதரியார், அவர்கள் நிதியே என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள். அவர்களை மறுத்து, ஆஹா, நிதி என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொல்லி அவர்களை மறுத்து நிம்மதி என்ற தலைப்பிலேதான் திருமதி லதா தினகரன் அம்மையார் அவர்கள் பேச வருகிறார்கள். 2வது சுற்றாக திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் நிதியே என்ற தலைப்பிலே பேச வருகிறார்கள். அவர்களுக்கு எதிராக சகோதரியார் திருமதி மருத்துவர் சுமதி அம்மா அவர்கள். இவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். என் மேல் மிகவும் காதல் கொண்டவர்கள். அந்த காதல் எப்படி என்ற இறைவன் மேல் காதல் கொள்ளுகின்ற அந்த காதல்னா நீங்க அன்பு. அம்மா அப்பா மேலும் கொள்ளுகின்ற காதல் தான். இறைவன் மேல் கொள்ளுகின்ற அன்பும் காதல் தான். அன்பு என்பதற்குத்தான் காதல் என்று பெயர். இன்றைய காலத்திலே வேறு வேறு காமம் என்ற பெயரிலே போகிறது. அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. குறிப்பாக குருவருள் ஆன்மீக மைய அன்பர்கள், காதல் என்றால் அம்மா அப்பா இறைவன் மேல், குரு மேல், நம்முடைய குழந்தைகள் மேல் செலுத்துகின்ற அன்புதான் காதல். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததியாருக்கும் அதை சொல்லுங்கள். ஆக இவர்கள் என் மேல் கொண்ட காதலினால் நம்முடைய திருமதி அமுதாம்மா அவர்களை அழைத்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி இந்த அளவிற்கு நாம் ஒருவரை ஒருவர் காண்பதற்குரிய சூழ்நிலையிலே நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள். எங்கள் சகோதரியார் அவரை பற்றி தனியாக ஒரு நாள் பேசுவோம். அடுத்தது அவரை எதிர்த்து திரு சிவம் மதி லட்சுமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்லவேளை திரு என்று இருந்ததனாலே, சிவம் என்று இருந்ததனாலே, சிவம் என்று கூட இருந்தால் பெண் பெயராக இருக்கலாம், ஆனால் திரு என்று வந்ததனாலே சிவமையா அவர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அத்தோடு 3 பெயர்கள் பாருங்கள், சிவம் மதி லட்சுமி. இவர் சிவம் என்பவருக்கு மதியாக இருப்பவர் லட்சுமியா, லட்சுமியாவுக்கு மதியாக இருப்பவர் சிவமா? 2 பேரும் அந்த மதியை வைத்து ஆட்கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் வருகிறார்கள். அடுத்தது அவர்களை எதிர்த்து திருமதி உமா தண்டபாணி சகோதரியார் அவர்கள் வருகிறார்கள். இனி லட்டும் மோதினால் என்ன? லட்டும் சேர்த்தெடுத்தால் நமக்கு பூந்திகள் தான் கிடைக்கும். அது போல இவர்களுடைய கருத்துக்கள் மோதலினால் நமக்கு என்னென்ன இன்பம் விளைகிறது என்று நாம், உங்களைப் போல நானும் அந்த பட்டி மண்டபத்திற்குள்ளே என்னதான் நிகழ்கிறது என்பதை காண ஆவலாக உள்ளே. முதலிலே
திருமதி ஆஷா பாலகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் நிதியே இல்லை இல்லை நிதியா என்ற தலைப்பிலே வாதாட வருகிறார்கள். சகோதரியாரை வருக என்று அழைக்கின்றேன். அவர்கள் முகம் தெரியும் வரையிலும் இருக்கின்றேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் அம்மா. இன்று சர்வதேச நன்றி தினம். அதை கொண்டு குருவருள் ஆன்மீக மைய குடும்பத்தின் சார்பாக எல்லோருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் என் அன்பான வந்தனங்கள் பல உரித்தாகுக என்று உரைத்து, மரம் தாங்கும் ஆணிவேர் போல் நம் மனித குலம் வாழ மணி மகுடமாய், நம்பிக்கை ஊற்றாய், சிந்தனையின் பெட்டகமாய், கருணை உள்ளத்தோடு காற்றின் சுவாசமாய் வீற்றிருக்கும் எங்களுடைய பட்டுமன்ற நடுவர் திருமதி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் மற்ற சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, புள்ளியில் தொடங்கிய கோலம் போல், தென்றல் வீசிய பாட்டு போல், சூரியனின் சக்தி போல், மழையின் வாசனை போல், எல்லையில்லா வானம் போல், இறைவனின் ஆசீர்வாதம், குரு அருள், குலதெய்வ அருள் பெற்ற தாய் தந்தையர் ஆசியோடு மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கின்றேன். வாழ்க்கையில் பெரிதும் தேடுவது நிதியே என பேச வந்துள்ள ஆஷா பாலகிருஷ்ணன். வாழ்க்கைக்கு ஆதாரம் நிதிதான் அம்மா. வாழ்க்கை பயணத்திற்கும் நிதிதான் முக்கியம். வரவு எட்டனா செலவு பத்தனா, இப்படிதான் இருக்குது வாழ்க்கை. வரவுன்னா நம்ம கூட்ஸ் வண்டியில போறோம் பாருமா, அப்படி மெல்ல போகும். ஆனா செலவுனா மாத்திரம் நம்ம வந்தே பாரத் போல சும்மா ஃபாஸ்டா போயிடும். நிம்மதி அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க எங்களோட கட்சிக்கு வந்துட்டீங்க. முதலும் முடிவும் நிதிதான், அப்படி நிம்மதியில கூட அந்த நிதிதான் இருக்குது அப்படின்னு ஒரு உண்மையை வரைச்சிட்டீங்க. கருவறையில் இருந்து வந்த நாம் அந்த வயிற்றுக்கு தானமா பாடுபடுகிறோம். உணவிற்கு கூட பணம் தேவை, படிப்பிற்கு கூட பணம் தேவை. ஏன் சரஸ்வதி அருள் பெற கூட மகாலட்சுமியின் அருள் தேவை. இது மட்டுமா? இலக்கியங்கள், வேலை, விளையாட்டு எதுவாயினும் அடைய பணம் தேவையம்மா. உறவுகள் கேட்பது கூட பணம் பந்தியிலே என்பார்கள். அவர்களும் நம்மை ஒரு கல்யாணமாகட்டும், ஒரு பிறந்த நாள் வாழ்த்தாகட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், முதலில் நம்மை பார்ப்பது நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்றுதான் பார்க்கிறார்கள். குழந்தைகள் கூட பிற்காலத்தில் கேட்பார்கள், அப்பா அசையா சொத்தா அசையும் சொத்தா, எதை நீ எனக்காக வைத்திருக்கிறாய் என்று. அப்பொழுது அந்த அப்பா சொல்வார், அம்மா உன்னுடைய அம்மா அசையா சொத்து, நான் அங்கே இங்கே ஓடி ஆடி நிதியை சேர்ப்பதால் நான் அசையும் சொத்து என்று தமாஷாக. பணம் இல்லை என்றால் பயம்தான் வரும். வாசி தீரவே காசி நல்குவீர், இப்படி இறைவனிடம் கூட கேட்கின்றோமே. பணம் தான் நிம்மதி கொடுக்கும் அம்மா. மெக்கல்லான் வாஸ்கோட காமா இவர்கள் எல்லாம் கூட என்ன செய்தார்கள்? வாசலை திறந்தார்கள். எதற்காக? நிதி, சம்பாத்தியம், தொழில், முயற்சி எல்லாவற்றிலும் அந்த நிதியின் தேடல் தானே இருக்கின்றதம்மா. வாழ்க்கையின் பயணம் சிறக்க நாம் பணத்தை தான் சேர்க்க வேண்டும். அது வந்தால் நிம்மதி தானாகவே நம்மோடு வந்து ஒற்றிக்கொள்ளும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றார்கள். அறிந்தோம் அல்லவா? பயணங்கள் செல்ல கூட பணம் தான் வேண்டும். டிக்கெட் இல்லை என்றால் என்னமா சொல்கின்றார்கள்? வித்தவுட் டிக்கெட்டா என்றுதான் கேட்கின்றார்கள். ஒன்றுமில்லை. நாம் திருமணம் செய்ய நம் பெண்களிடம் கேட்டால் பெண்களே கேட்கிறார்கள், அவர்கள் என்ன வேலை, என்ன சம்பாத்தியம், எப்படி இருக்கிறார்கள், யாரும் நல்ல குணமான மாப்பிள்ளையா என்று பொழுதெல்லாம் கேட்கிறார்கள். அந்த அளவு இருக்கின்றதம்மா. வணிகம் வளர்ந்தால்தான் நிதி உயரும். ஓடி ஓடி உழைக்க வேண்டும். இது வீட்டிற்கு மட்டும் அல்லம்மா, நாட்டிற்கும் ஆகும். தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, அன்பு, நட்பு, புன்னகை, பேச்சு திறமை, சிந்தனை பெட்டகம், இப்படி பல உருவம் பலகாட்டியாக இருந்தாலும் பணம் தான் அம்மா நம் நிதி நிலைமை. முதலில் இருந்து ஆரம்பிக்கின்றேன். பிறப்பு. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஆஸ்பத்திரிக்கு செல்ல அந்த சம்பந்திக்காரர்களே சொல்லுவாங்க, நல்ல ஆஸ்பத்திரியா பாருங்கப்பா, அப்பதான் நல்லபடியா இருக்கும் அப்படின்பாங்க. அடுத்து படிப்பு. எந்த பள்ளியிலும் சேரதாக இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் பெற்றோர்களை பார்ப்பதில்லை. 1 லட்சமா 2 லட்சமா நிதியை கொடுத்து நம்முடைய குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வேலை சும்மாக வந்து விடுமா? உழைத்து சம்பாதித்து நிதியை சேர்த்தால்தான் திருமணம், விழாக்கள் இதற்கெல்லாம் கூட பணம் தேவையம்மா. அப்படி
கோயிலில் திருமணம் நடத்தினால் கூட அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு போட்டுடுங்க, கோயில்ல பண்ணாலும் பரவாயில்ல அப்படி என்று நமக்கு சொல்லி விடுவார்கள். ஒன்றுமில்லை, ஒரு பிறந்த நாள் விழா என்றால் கூட மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், துணி நகை வாங்கி கொடுத்தால் அவர்களுடைய முகையில் எத்தனை புன்னகை, எத்தனை நிம்மதி. இதற்கெல்லாம் வாங்கி கொடுக்க நிதி வேண்டும் அல்லவா? ஓய்வூதியம் பெற்ற பெரியோர்கள் கூட அவர்கள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் கிடைத்தால்தான் அவர்களின் மேல் ஒரு பார்வையே பார்க்கின்றார்கள். அம்மா, இப்படி இருக்கின்றது வாழ்க்கை. தத்தி தத்தி வந்த தை மாதம், தித்திக்கும் பொங்கல் சந்தோஷ தருணம், நிறைந்த வளம் வெற்றி மலரும், நன்மை நித்தம் சொந்த பந்தம், உழவின் சிறப்பை உலகம் கூறும், உறவுகள் இணைந்து உற்சாகம் உதிக்கும், வாசலில் வண்ண வண்ண கோலம், வான் கதிரவன் வந்து வந்து காணட்டும், நல்லதொரு சிந்தனையை நாளெல்லாம் செய்வோம், நாடு செழிக்க நாள் சூழலோடு நிதியை தேடுவோம், உலகர்கள் உறவினை மனதில் நினைப்போம், உள்ளம் முழுவதும் உபகையோடு வாழ நிதியை தேடுவோம், தரணியை தலைக்க செல்வ உழைக்க வேண்டும், தன்னம்பிக்கையாகவும் என்றும் நம் திட்டங்கள் வளரவும் நிதி வேண்டும். அம்மா, அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி கிடைத்தது, இன்று அதிக வருமானம் குறைந்த நிம்மதி. அன்று கைபேசி நடந்தோம், இன்று கைபேசியுடன் நடக்கின்றோம். அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவு. இப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் நாம் எதுவும் தேடுவது நிதியே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கங்கள் பல. மிக நன்றுமா. அழகு தமிழ், கவிதை தமிழாக மலர்ந்தது. உங்களுடைய இந்த பேச்சு பிறப்பு, படிப்பு, வேலை, திருமணம், பிறந்த நாள் விழா என்று வரிசையாக அந்த பணத்தினுடைய அருமையை சொல்லி இருக்கின்றீர்கள். தவிர ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பணம் இருந்தால்தான் வாழ்வு என்று சொல்லி அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். பணம் இல்லையேல் பிணம், பணம் தான் இங்கே நிம்மதியை கொடுக்கின்றது. வாழ்க்கைக்கு ஆதாரமே பணம், ஆதாரமே பணம். பணம் இல்லை என்றால் தாரம் கூட என்னவென்று கேட்க மாட்டான். இல்லானே இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல் என்று அழகிய முறையிலே நம்முடைய ஆண்டு அனுபவித்த பெரியோர்கள் இலக்கியங்களாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த நிலையை பணத்தினுடைய ஒரு அழுத்தமான வாழ்வின் ஆதாரமான நிலையை அழகாக சொல்லி சென்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக உங்களை எதிர்த்து பேசுகின்றவர், உங்களை இல்ல, உங்கள் கருத்துக்களை எதிர்த்து பேச நிம்மதியா என்று கேட்டு வருகின்றார் திருமதி சகோதரி லதா தினகரன் அம்மையார் அவர்கள். வாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். காரைக்கால் அம்மையார் விருதை பெற்ற நடுவர் முனைவர் கிழக்கவதி சண்முகசந்தம் அவர்களுக்கும் பட்டிமண்டப பங்கேற்பாளர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு கொடுத்த தலைப்பு நல்ல தலைப்பு. அதுல நான் எடுத்துக்கிட்டது வந்து நம் வாழ்க்கையில் பெரிதும் தேடுவது நிம்மதி அப்படின்னு. இயற்கை என்னும் நந்தவனத்துல இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? இறைவன் ஓரறிவு முதல் 5 அறிவு உயிரினம் வரை படைத்து விட்டுதான் 6 அறிவு படைச்சா மனுஷனை படைச்சாரு. ஏன்னா மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து கொடுத்தாதான் அவன் நிம்மதியா இருப்பான். மனிதனை படைத்தால்தான் அவன் வந்து ஒரு நிம்மதிங்கிற ஒரு இலக்கில் இருக்க முடியும். அவனுடைய தேவைக்கு பூர்த்தியாகும் இல்லைங்களா? 20 வயது மனிதனை கேட்டால் அவனுக்கு நிதிதான் முக்கியம்பா. என் போன்ற above 50, எனக்கு 75 ஆச்சு, கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா கடைசி காலத்துல நிம்மதிதான் வேணும்னு சொல்லுவாங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டிலே, நிம்மதி வேணும் வீட்டிலே அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிறோம் இல்லைங்களா? பணம் பணம் என்ன, தன் வாழை மிகுந்த நாட்களை செலவழித்து வயதானதும் பணம் உடல்ல நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சம்பாதித்த பணம் போதா அதுலயே கரைஞ்சு போகும். வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம இறுதி காலம் நம்ம சூழ்ந்துக்கும். இருக்க வர ஜாலியா இருந்துட்டு போலாம, சந்தோஷமா இருக்கலாம், லைஃபை என்ஜாய் பண்ணலாம். காலம் கடந்து போய் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க?
எல்லாம் விதியின் பயனே என்று விதியை நொந்து பயன் என்னப்பா சொல்லுங்க. ரஜினி கூட பாஷாவில சொல்வாரு பாருங்க, எல்லோருக்கும் தெரியும். ராரா ராமையா சொல்லல, முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, நாலாம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல, ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வம் அல்ல, ஆறாம் எட்டில் காணாதது ஓய்வும் இல்லை, எட்டாம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதியே இல்லை அப்படிம்பாங்களே. 8 8 மனுஷன வாழ்க்கையில பிரிச்சுக்கோ, அப்பதான் அதுல உனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இதன்படி நடந்து கொண்டால இதை 8 பிரிச்சாலே நமக்கு நிம்மதி வாழ்க்கையில. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு பாட்டு இருக்கு பாத்தீங்களா. நிம்மதியை தேடி போக வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறோம். இருக்கலாம், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? நிம்மதிதான். நிம்மதியை நம்ம உள்ளார்களே வச்சுட்டு நம்ம கையில தானே இருக்குப்பா. ஒரு வாழ்க்கைங்கிறது வாழும்போது அதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய கஷ்டம் எல்லாம் இருந்தா கூட அதையெல்லாம் எப்படி தவிர்த்து நிம்மதியா இருக்கணுங்கிறது நம்ம காலத்துல தான், நம்ம கையில தான். காலத்தை பயிர் செய், காலம் போனால் மீண்டும் வராது இல்லைங்களா. கறந்த பால் முளை புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உதிர்ந்த இலைகள் செடி புகா. எவ்வளவு உண்மை அன்பர்களே. பாத்தீங்களா, வாழ்க்கைங்கிறது நல்ல விதமா நிம்மதியா ஓட்டிட்டு போகணும். இதெல்லாம் முடிஞ்ச வாழ்க்கை கடைசி வந்துடுச்சுன்னா நிம்மதி இல்லைன்னு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையே பக்கபலம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இப்படி வாழ்க்கையில நம்ம இருந்தாலே இதெல்லாம் அடிப்படை ஆணிவேர். ஒற்றுமைதான். நிம்மதியா வாழ்க்கை படகு ஓடும். அமைதியான நதியினிலே ஓடும். அமைதி எப்ப வரும்? நிம்மதி இருந்தாதான் அமைதி வரும் இல்லைங்களா. நிம்மதி இல்லாம இருந்தா என்ன செய்வாங்க? குடிக்க போயிடுவாங்க ஆம்பளைங்க. வீடு பூரா தகராறு, பிள்ளைகளுக்கு மனசு நிம்மதி இல்லை. எல்லாமே ஒருவருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, டைவர்ஸ்ல போய் முடியும். பிள்ளைகளும் கஷ்டப்படுவாங்க இல்லையா. நிம்மதி இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிடும். எவ்வளவு நல்ல கருத்து பாருங்க. விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று விலை மதிப்பற்ற நிம்மதிதான். ஒவ்வொரு நிமிடமும் சிந்திட்டு செயல்பட்டா நிம்மதி. குற்றமற்ற வாழ்க்கை ஓட்டி சென்றால் NH ரோடியில BMW கார்ல போனா எப்படி இருக்கும்? ஸ்மூத்தா அது மாதிரி இருக்கும். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது. குற்றம் செஞ்சுட்டா மனசு என்ன தொலைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு புழு எப்படி மண்ணுல தொலையப்படுமா, அது மாதிரி நம்ம குற்றம் செஞ்சுட்டா அந்த மனசு வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நிம்மதி போயிடும். உள்ளத்துல ஏதோ புழுங்கி கொண்டிருந்தாலே நிம்மதி இல்லை இல்லைங்களா. பேசி பிரச்சனையை தீர்த்து பண்ணிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். மாமியார் மருமகள் பிரச்சனை உலகில இல்லாம இல்லை இல்லைங்களா. நீ பெரியவளா நான் பெரியவளா என்ற அகந்தை தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். நிம்மதியாக வாழ்வதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. பணம் அதிகமானா நிம்மதி குறைஞ்சு விடும். சுவாமிஜி சொல்லுவாரு, உலகத்திலேயே 2 லா தான் சேராது அப்படிம்பாங்க. என்னன்னா மதர் இன்லா டாக்டர் இன்லா தான் சேர மாட்டாங்களாம். அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவருக்கு விட்டு கொடுத்தா வச்சுக்கோங்க, நிம்மதி எப்படி கிடைக்கும் பாத்தீங்களா. எனக்கு தெரிந்த விஷயங்கள் சொன்னேன். இது சரி என்று நடுவர் நினைப்பார் என்று நான் நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பை சொல்வார் என்று நினைக்கிறேன். குருவர்கள் ஆன்மீக மையத்திற்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிகவும் நன்றாக இருந்தது அம்மா, உண்மையிலேயே நன்றாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சொன்னீங்களே, மனிதன் படைப்பில் தான் நிம்மதி என்ற சொல்லுக்கே இடம் இருக்கிறது. என்ன அழகான அந்த கருத்து பாருங்க. மனிதன் இந்த பூமியில இல்லைன்னா நிம்மதியா, வேதனையா, இன்பமா, அன்பா, துன்பமா, துயரமா, யாருக்கு என்ன தெரிய போகிறது? விலங்குகள் அவையவை பாட்டிற்கு அவரவர்களுக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டு தாங்களே உணவை தேடிக்கொண்டு பின்னாலே வரும் சந்ததிகளுக்காக என்று எதை சேர்த்து வைக்கின்றது? இயல்பாக அவை பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதன் தான் அவன் ஒவ்வொன்றையும் தேடி 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 சேர்த்து வைத்து அறிவை தேடலாம், அன்பை தேடலாம், பாசத்தை தேடலாம், நேசத்தை தேடலாம், விட்டு கொடுக்கலாம். அம்மையார் சொன்னது போல அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு நிலையிலே அவன் மாறுபட்ட நிலைக்கு வரும் பொழுது நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. அழகாக பாடினார்கள். எத்தனை கோடி பணம் இருந்தாலும்
நிம்மதி இல்லை வீட்டிலே. இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்த்துக்கலாம். நிம்மதி இல்லை நாட்டிலே, உத்தமமான மனிதர்களைத்தான் உலகம் புகழுது ஏட்டிலே, உலகம் புகழுது ஏட்டிலே. அவன் உத்தமமான மனிதனாக வர வேண்டும் என்றால் அந்த உத்தம குணங்களை அவன் கொண்டிருக்க வேண்டும். அவன்தான் இந்த உலகத்திலே பெற்ற தாய் தந்தையரை காப்பாற்றுகிறான், சகோதர சகோதரிகளை காப்பாற்றுகிறான், தன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர் மற்றும் அருகிலே இருக்கின்றவர்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகுகின்றான் என்று அந்த நிலை வரும்போதுதான் அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி அந்த நிம்மதி என்பது கிடைக்கின்றது. புத்தர் பெருமான் சொல்லுவார், நிம்மதி 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 என்று ஏன் நீ தேடி அலைகிறாய், நீயே நிம்மதியாகிவிடு. என்ன அழகான வார்த்தை. அப்ப அம்மா இன்னொன்னு சொன்னாங்க, எட்டா சொல்றது ரொம்ப அந்த வாழ்க்கையை பிரிச்சுக்கணும், சகிப்புத்தன்மையோட அதை உணரணும், சிந்திக்கணும் இல்லைங்களா? அமைதியாக இருக்கிறவர்கள் நதியில வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த வெள்ளத்தில ஓடமும் ஓடிக்கொண்டே இருக்கும். அளவில்லாத வெள்ளம் வந்து விட்டால், அளவில்லாத செல்வம் வந்து விட்டால், அளவில்லாத துன்பம் துயரம் வருகிறது, வேறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. அதைத்தான் அம்மையார் சொல்லிட்டு கடைசியில அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிம்மதி என்ற சொல்லுக்கு அழகான ஒரு கருத்து சொன்னாங்க. இங்க இருங்க. நிம்மதி வேண்டும் நாட்டிலே, நோய்க்கு பணம் வேண்டும். அந்த பணம் எங்க இருந்து வருது? நோய்க்கு பணம் வேண்டும்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்ப நோய்க்கு இவ்வளவு பணம்னா என்ன கொஞ்சமா கேட்கிறாங்க? மருத்துவமனைக்கு இன்னைக்கு எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம ஏழை எளியவர்கள் நம்ம ஓரளவு கடவுள் கிருபையில நம்ம இருக்கிறோம். நமக்கு இல்லாத, நம்மை விட இல்லாதவங்களை கீழே நீங்க நினைச்சு பாருங்க, மருத்துவமனைக்கு போக முடியுமா? அதனால வேறு வேறு மருத்துவங்களை அவர்கள் நாட்டு நடப்புல நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் கை கொள்ளுகின்ற நிலை ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பணம் இருந்தால்தான் வாழ்வு. உண்மை. அந்த ஓய்வூதியம் மட்டும் கையில இல்லைன்னா வயசாயிருச்சுன்னு வைங்க, அவங்க இறைவா இறைவா அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு அடியார் பாடுவாரு, நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன் போருரையா நின் சேவடிக்குள் வைப்பாய் தெரிந்து. அந்த தெரிந்துங்கிற சொல்ல அவ்வளவு ஆழமான பொருள் வச்சு பாடியிருக்கார்கள். நோயிற்று இடராமல் நமக்கும் துன்பம், மற்றவங்களுக்கும் துன்பம், காசு துன்பம், எத்தனை துன்பங்கள். இப்படி எல்லாம் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் இருக்கணுமா என்று சொல்லி திருமதி சகோதரியார் லதா தினகரன் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து வருகின்றார்கள், ஆகா என்ன எப்படி சொல்லிவிட்டீர்கள், பணம் இல்லாமல் எதை சாதிக்க முடியும் என்று சொல்லி திருமதி சகோதரியார் கிருஷ்ணவேணி அம்மையார் வருகின்றார்கள். வாருங்கள் அம்மா, கருத்தை தாருங்கள். குருகுருள் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். முக்கணிகளிலும் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மெய், தமிழ் மாதங்களில் சிறந்தது தை மாதம் ஆகும். இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்ந்து மா மேதையாக அமர்ந்து இருக்கும் திரு திலகவதி சண்முகம் சுந்தரம் அம்மா அவர்களை வரவேற்று வணங்கி மற்றும் சபையில் உள்ளோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அருமையான தலைப்புமா, நிதியா நிம்மதியா. மிகவும் அழகாக பேசினார்கள் எங்கள் அணியினர் ஆசா பாலகிருஷ்ணன். நிதியை பற்றி எத்தனை விளக்க உரைகள், அழகு அழகு, அத்தனையும் அழகு. நன்றிகள் திரு ஆசா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களே. அடுத்தபடியாக திரு லதா தினகர் அம்மா பேசினார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் ரஜினிகாந்த் கூறியது 8 இடம் பற்றியும் எங்கே நிம்மதி என்று அவர்கள் கூறினார்கள். அனைத்திற்கும் அந்த நிம்மதியே தேவை என்றால் நிதிதானம்மா. அவர்களுக்கு புரியவில்லை.
அமைதியான ஓடம் தண்ணீரில் சேதாரம் ஆகும் பொழுது அதற்கு தேவை நிதிதானம்மா. பிறகு எங்கம்மா நிம்மதி கிடைக்கும் கூறுங்கள் பார்க்கலாம். அடுத்தபடியாக என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். முதலில் ஒருவனுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தேவை நிதிதாங்கம்மா. எப்படி என்று கேட்டால், முதலில் காலையில் எழுந்தது முதல் இரவு வரை நாம் உறங்கும் வரை நிதி தேவைங்க. காலையில் கண் விழித்தவுடன் பால்காரர் அம்மா பால் என்று கூப்பிட்டவுடன் பால் வாங்குவதற்கு தேவையான உபகரணமும் காசுடன் நான் சென்றால்தான் முதலில் வீட்டில் உள்ளோர் அனைவருக்கும் காஃபி பால் தர இயலும். பிறகுதான் நம்முடைய நிம்மதி அடுத்த கட்ட வேலை பார்க்க இயலும். இல்லை என்றால் தலைவலி தாங்கம்மா கிடைக்கும். அடுத்து குழந்தைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பணம் கட்ட தேவை ஏற்படும் பொழுது அங்கு நிதி தாங்கம்மா தேவை. இல்லை என்றால் எவ்வாறு அவர்கள் படிப்பது, எங்கு நிம்மதி கிடைக்கும் என்று கூறுங்கள். சரிம்மா, இப்போது எதிர் அணியினர் பேசுகின்றனர் நிம்மதி என்று. எவ்வாறு அவர்களுக்கு கிட்டும்? அவர்கள் முதலில் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கே நிதி வேண்டும். அவர்களுடைய கைபேசிக்கு பணம் இருந்தால்தான் அம்மா அவர்கள் இப்போது நம் முன்னால் பேச இயலும். இல்லை என்றால் பேச இயலாது. இது எப்படி அவர்களுக்கு நிம்மதி சாத்தியம் என்று கூறுங்கள். ஒரு சிறந்த கவிதை மூலம் சொந்தமாக புனையப்பட்ட கவிதை இது. நிதி இல்லாத அன்னை இல்லை, நிதி இல்லாத பிள்ளை இல்லை, நிதி இல்லாத ஆண்டவன் இல்லை, நிதி இல்லாத அகிலமே இல்லை, நிதி இல்லாத பாடல் இல்லை, நிதி இல்லாத ஈகை வள்ளல் இல்லை, நிதி இல்லாமல் உறவும் இல்லை, நிதி இல்லாமல் ஒளியும் இல்லை, நிதி இல்லாமல் உலகில் ஓர் அணுவும் இல்லையம்மா. அந்த காலத்தில் நம் கலை பொக்கிஷமாக தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டியது. அது இன்றும் நல்ல பொழிவுடன் திகழ்கின்றது என்றால் அதற்கு நிதி தேவை இல்லாமலே அவர்கள் வீட்டில், அதாவது உலகத்தில் உள்ள அந்த ஊர்ல இல்ல ஒவ்வொருவரும் ஒரு பர்சனும் யானைகள் மூலம் அந்த கோயில் கட்டப்பட்டது. அரசர் நிதி பற்றாக்குறையினால் இவ்வாறு அந்த கோயிலை கட்டி இன்று நம் முன்னால் அது திகழ்கின்றது என்றால் அதற்கும் அந்த நிதியும் மக்களோட ஒத்துழைப்பும் இருந்ததுனால தாங்க கட்டினாங்க. இந்த நிதியை எவ்வாறு நாம் நம்மிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காண்போமா? அம்மா, வீட்டில் உள்ள பெரியோர்கள் முதலில் ஒற்றுமையாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பார்த்து நம் சந்ததியினர் பழகிக் கொள்வர். எப்படி? நாம் நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்நாளில் நாங்கள் வீட்டிலேயே அனைவரும் ஒற்றுமையாக இருந்துதான் இந்த வீட்டின் மொத்த பாதுகாப்பும் என்று கூற வேண்டும். சமைப்பதில் இருந்து உழைப்பதில் அனைவரும் சேர்த்து உழைப்பு மற்றும் அனைவரும் ஒற்றுமை தான் இத்தனை பெரிய அசுர வளர்ச்சி என்று அவர்களை நாம் நல்வழிப்படுத்தலாம். மேலும் அவர்களுக்கு கல்வி அறிவு தேவை. அம்மா, இதன் மூலம் நாளை அவர்களே வழிநடத்தி செல்லலாம். இதன் மூலம் நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை அம்மா. இன்னும் ஒரு வாய்ப்பு, சொந்த தொழில் தொடங்கி அதில் நம் பெரியவர்கள் வழிநடத்தி வந்தால் பின்காலங்களில் நிதி பற்றாக்குறை வர வாய்ப்பு இல்லை. அருளும் பொருளும் இருந்தால் மட்டுமே நாம் நம் வாழ்வை மேலும் சிறக்க இயலும். கவிதையாக அன்பு அருளை தெய்வம் மீது சேர்ந்து சிறப்பிக்க வேண்டும். பொருளை வீணாக்காமல் பொழுதை வீணாக்காமல் அருள் செயல்கள் செய்பவன் சிறப்பானவன். அருளை பெறாமல் அதிகமாய் துடித்து எதையும் செய்யாதவன் வெறும் வேஷக்காரன். பொருளை தேவைக்கு செலவிடுவது சிக்கனம், தேவைக்கும் செலவு செய்யாது கருமித்தனம். சிறுக சிறுக தேடி பொருள் சேர்ப்பது நிலைக்கும். பெருஞ்செல்வமாக இங்கே காட்சி தரும். தீய வழியில் வந்த பொருள் அழிந்துவிடும், வந்த வேகத்திலே சென்று தொலைந்துவிடும். அந்த காலத்தில் வீட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதை நம் வீட்டு தாய்மார்கள் எப்படி வழிநடத்துவதார்கள் தெரியுமா? கண்கண்ட தெய்வமாய் காட்சி தளித்தன கடுகு டப்பா, கண்ணனே நாதனாக உருவெடுத்தது வெந்தய டப்பா,
கருப்பொருளாய் உரு எடுத்தாள் தாய் என்ற ஒரு ஓங்காரமாய் தெய்வமாய் துணை கொண்டு நிற்கும் அம்மா. இந்த ஒரு உதாரணம் போதும் நம் நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் சுருக்குப்பை என்று ஒன்று உண்டு. அதை அனைவரும் கேள்விப்பட்டு இருப்போம். அது எதற்காக என்று கேட்டால், வீட்டில் நிதி நிர்வாகம் கையை பிசையும் பொழுது ஆண்களுக்கு கை கொடுப்பது அந்த சுருக்கு பையில் சேர்த்து வைத்து இருக்கும் நிதிதான் அம்மா கை கொடுத்தது. இப்போது நம் மனமும் நிம்மதிதாங்க அம்மா. அந்த காலத்திலே எப்போது வேண்டுமானாலும் அரசர்களுக்குள் போர் ஏற்பட்டு பசி பட்டினி ஏற்படாமல் இருக்க அரசன் தன் முன்கூட்டியே இதை எப்படி அழகாக தன் அரசவையில் குவியல் குவியலாக தானிய வகைகள், அரிசி பருப்பு வகைகள் சேர்த்து வைத்து இருப்பார்கள். இதுவும் ஒரு நிதி நிலைமை நாம் எப்படி கையாள வேண்டும் உணர்த்துகிறது. திரு ஆசா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களும் இந்த நிதியை பற்றி எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து கூறினார் தெரியுமா? இத்தனை நேரம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம், வந்தனம். மிக நன்றிமா, மிக நன்றி. ரொம்ப நல்லா இருந்து. என்ன எல்லாருக்கும் ரொம்ப தமிழ் அழகாக கொஞ்சம் விளையாடுது உங்க நாவல. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அம்மா நீங்க சொன்னதுல ரொம்ப அழகா சொன்னீங்க. கண் விழித்தது முதல் கண் உறங்கும் வரை கைபேசி இல்லாமல் ஒரு செயலும் இன்னைக்கு நடக்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, எந்தெந்த மூலையில எந்தெந்த ஊர்கள் இருந்தோ இன்று நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அதுக்கு இன்றியமையான தொழில்நுட்ப கருவிதான். என்றாலும் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே பேசிட்டு இருக்க முடியுமா? 50 பிசி தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர்ந்து போகணும்னா காசை போடு, அப்பதான் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. அது முதலாக நம்ம வாழ்க்கையில அத்தனைக்கும் நம்ம காசு இல்லாம என்ன பண்ண முடியும்? எப்படி நிம்மதி கிடைக்கும்? அருமையா சொன்னாங்க. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று தன்னுடைய நிதி என்ற தலைப்பிலே அந்த கவிதை அழகாக அந்த கவிதைகளை சொன்னார்கள். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? 20ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய நாடு, இந்திய நாடு, நம்முடைய பாரத நாடு வல்லரசாகும், பொருளாதாரம் முதற்கொண்டு அனைத்திலும் வல்லரசாக மாறும் என்று அவர் கனவு கண்டாரு. அது இன்று நினைவான நிலையிலே, நாம் நிஜமான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அம்மா ஒரு அழகான வார்த்தையை சொல்லி நமக்கு அந்த காலத்துல அம்மா கூட இருந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அஞ்சரப்பேட்டையிலையும் சொருக்கு பயிலையும் காசு சேர்த்து வைக்கிற உண்மை தக்க சமயத்துக்கு அது உதவும் அந்த அருமையான முறையில. அப்புறம் ஏனோ தெரியல, அதுல வந்த வேகத்துல தொலைந்து போகும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பாட்டு, பட்டினத்தார் பாட்டு எனக்கு நினைவூட்டுது. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்தமதியாலே நினைத்திருந்தேன், வந்தது தெரியாது வருவதும் தெரியாது என்பதை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன், கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன், நான் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். அந்த பட்டினத்தார் பாட்டு திரைப்பட பாடல் இப்படி கண்ணதாசன் மாத்தி பாடியிருப்பார். அந்த வந்த வேகத்தில் தொலைத்து விடும் என்று சொன்னீர்களே, அந்த வாக்கியம் இந்த பாடலை நினைவுறுத்தியது. மிக அழகாக பேசினீர்கள். இதை எதிர்த்து சகோதரியார், அன்பு சகோதரியார் திருமதி மருத்துவர், ஏன் மருத்துவர் என்று சொல்லுகின்றேன் என்றால், நானும் டாக்டர் போட்டிருக்கேன், அம்மாவும் டாக்டர் சொன்னான். எப்படி வேறுபாடு தெரிய வேண்டும் அல்லவா? அதனால அவங்க மருத்துவத்துறையில டாக்டர் பட்டம், அவர் டாக்டர்னே பேர பட்டமே கிடையாது, உண்டான தொழிலுக்கே உரியான கல்வி. ஆனா இப்ப எனக்கு டாக்டர் பட்டம் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மருத்துவர் அல்லாமல் இலக்கியங்களிலோ மற்ற துறைகளிலோ டாக்டர் பட்டம் பெறுவது, அதற்கு தமிழிலே முனைவர் என்று சொல்லுவார்கள். அதனால அந்த வித்தியாசத்தை சொல்லணும்னு நினைச்சேன். எத்தனை உயிர்களை மருத்துவம் செய்து காப்பாற்றியவர்கள் இன்று வருகிறார்கள் நிம்மதியான வாழ்க்கையை தேடி. காசியிலே நாங்கள் பட்ட பாடு, அதே போல நம்ம வீட்டுல அம்மையார் மருத்துவ மனைவிய ஒதுக்கி வைத்து விட்டு நிம்மதியா இருக்கணும்பா என்று சொல்லி வீட்டை கவனிக்க தொடங்கிய காலம் நினைவுக்கு வருகிறது. அம்மா வாங்க, வந்து உங்க கருத்தை தாங்க,
நம. திருச்சிற்றம்பலம். குருவருள் ஆன்மீக மையம் குழுவினர் அனைவருக்கும் எதிர்குழுவில் இருக்கும் அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்று நான் சொல்ல வந்தது நிம்மதி. இன்று உலகம் முழுவதும், ஏன் மக்கள் முழுவதும் தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேடுகிற ஒரே விஷயம் நிம்மதியைத்தான். கண்ணதாசனை பாடியிருக்கிறான், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? எல்லோரும் தேடுகிறார்கள். சில மனிதர்கள் பணம்தான் பெருசு என்று, பணம் ஈட்டுவதில் தான் நிம்மதி என்று அதற்காக பணம் தேடி தேடி அலைகிறார்கள். வாஸ்தவம், பணம் வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நமக்கு வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு அடிப்படை தேவைக்கு இருக்க இடமும், உடுத்த உடையும், உண்ண உணவும் இருந்தால்தான் நாம் வாழ முடியும். ஒரு மனிதன் திருமணம் முடிந்த பின் குழந்தைகள் பெறுகிறான். அந்த குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கி படிப்புக்கு பணம் வேண்டும். இந்த படிப்பு செலவு நிறைய தான் இருக்கிறது. அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ண வேண்டும். அதற்கும் பணம் வேண்டும். இங்கு அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், திருமணத்திற்கு, ஆஷா அம்மையார் சொன்னார்கள், திருமணத்திற்கு நிறைய செலவு வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லோரும் அப்படி இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லோரிடமும் அவ்வளவு நிதியும் இல்லை, நிதியமும் இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அதே மாதிரி அவங்க கேட்குறாங்களா, மாமியார் வீட்டுல நல்ல ஆஸ்பத்திரியா தேருங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு நல்ல ஆஸ்பத்திரியா தேரணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப எல்லா வசதியும் இருக்குது. இஎஸ்ஐல எல்லா வசதியும் இருக்குது. கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல எல்லா வசதியும் இருக்கு. ஈவன் சிசேரியன் எல்லா சர்ஜரிக்கும் இருக்கு. ஆனால் நிதி வைத்திருக்கிறவங்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய பேஷண்ட்ஸ் நான் சொல்றேன், காசு இருக்கவும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உடனே அடுத்த நாளே போய் கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணா கடைசி வரைக்கும் பணம் கிடைக்குது. குழந்தை பிறந்தவொடனே பணம் கிடைக்குது. உங்கள்கிட்ட இவ்வளவு நிதி இருக்கு, அப்புறம் இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஆசை, அந்த ஆசை தான் இருக்கிறது. போதும் என்ற மனம் வேண்டும். அடுத்தது, நோயில்லாத வாழ்வு தேவை. நோயில்லாமல் வாழ்வதற்கு நம் உடலை பேண வேண்டும். வயதான காலத்தில் நோய் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படிதான் மனிதன் போதாது போதாது என்று ஓடி 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 பணத்தை தேடுகிறான். 60 வயது முடிந்து அவன் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆன பிற்பாடும் பார்ட் டைம் ஜாப் போகிறான். இதற்காக இன்னும் வேண்டும் என்ற பேராசை. போதும் என்ற மனது இருந்தால் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஈந்து உவக்கும் அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி ஓடி தேடி தேடி அந்த பணத்தை சம்பாதித்து என்ன பண்ணுவது? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். பாவிதான் கூடிவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் இந்த பணம் என்று ஔவையார் சொல்கிறார். அந்த காலத்திலேயே சொல்லிக்கிறார். நமக்கு வேண்டும் என்ற அடிப்படை தேவைக்கு தேவையான பணம் இருந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். அடுத்த ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, தனிமையான அமைதியான இடம் இருந்தால் போதும், நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று அமைதியான இடத்தை தேடி போகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனால் என்ன, எங்கே போனாலும் அந்த மனம் நம்முடவே வரும். அந்த மனத்தில் உள்ள கவலைகளும் சஞ்சலங்களும் நம்மை விட்டு போகாது. காசிக்கு போனாலும் கர்மம் விடாது என்று கூறுவார்கள். எனவே 5 புலன்களையும் கட்டுக்குள் அடக்க வேண்டும். ஒருமையுள் ஆமை போல் மனத்தை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அடக்கிக் கொண்டால் நிம்மதி எப்பவுமே நிம்மதிதான். அந்த நிம்மதி எங்க இருந்தாலும் இருக்கும். சலசலப்பான இடத்தில், ஆரவாரம் மிகுந்த இடத்திலும் மனம் அமைதியாக இருக்கும். எனவே நிம்மதி என்பது நம் கையில் தான் இருக்கிறது. 3வது ஒரு வகை மனிதர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள். அந்த பாதை மிகவும் தவறான பாதை. போதை இருக்கும் வரைக்கும் கவலை இருக்காது. அந்த கவலை இல்லாமல் அவன் பாட்டில் விழுந்து கிடப்பான். ஆனால் மயக்கம் தெளிந்த பின், அந்த போதை தெளிந்த பின், முதல் இருந்தவிட இப்போ 2 பங்கு கவலை. என்ன கவலை வருது? மறுபடியும் போதை ஏற்றணும்னா அதுக்கு பணம் வேணும். 2வது, போதை ஏற்றி 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 உடல் கெட்டு போகிறது. அந்த உடலில் எல்லா வியாதியும் வந்த பின் இவனுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். இப்ப இதற்கு காசுக்கு எங்க போகிறது? நீங்க இப்போ அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். மக்களை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும்.
இப்போது நிம்மதி எங்கே? இவனுக்கு மட்டும் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்திற்கே நிம்மதி இல்லை. எனவே மனிதன் தவறான பாதையை எடுக்கும் போது தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் சீரழிக்கிறான். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். துன்பம் வந்தபோது கலங்காமல் இருக்க வேண்டும். இந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்று அதை யோசித்து நாம் அதை வெல்ல வேண்டும். எல்லாமே விழாமலேயே வாழ்ந்த மனிதன் கிடையாது. ஒரு வாட்டியும் விழும்போதும் துணிந்து எழுந்து முன்னேற வேண்டும். உன்னையே நீ செதுக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியே நாம் செதுக்கிக் கொண்டு வாழும்போது, நம்மளை சீர்திருத்திக் கொள்ளும் போது நிம்மதி நம்மிடமே இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு அன்பான மனைவியும் தவறாத சந்தானமும் இருந்தால் என்றும் நிம்மதிதான். அன்பும் அரணும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று குறள் சொல்லுகிறது. அந்த காலத்தில் பிசிராந்தையார் என்று ஒரு புலவர் இருந்தார். அவருக்கு வயதான பிற்பாடு கூட முடியே நிறைக்கல. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு வயசாயும் உனக்கு முடி நிறைக்கவே இல்லைன்னு. அதுக்கு அவன் சொல்றான், என் மனைவி நல்லாள், என் மிகவும் நல்லவள், மனைவி அவ்வளவு நல்லவள், என் மக்கள் அறிவு நிரம்பியவர்கள், மூன்றாவது என்னிடம் இருந்த வேலையாட்கள் குறிப்பறிந்து செய்யும் வேலையாட்கள். எனவே என்னுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாய் இருக்கிறது, அதனால் தான் முடியை நிறைக்கவில்லை என்று கூறுகிறார். பிசிராந்தையார் மனைவி நல்ல மனைவி. ஒரு முறை ஔவையார் சோழ நாட்டுக்கு போகும்போது வழியில் ஒரு ஊரில் ஒரு திண்ணையில் உட்காருகிறார். மதிய வேளை. குடும்பத் தலைவன் பார்க்கிறான். உள்ளே போய் மனைவிடம் சொல்கிறான், ஒரு வயதான அம்மாள் வந்திருக்கிறார்கள், சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று. அவ்வளவுதான். உள்ளே ஒரே கூப்பாடு, கூச்சல், சத்தம். ஔவையார் வெளியிலிருந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க, ஒண்ணுமே பேசுறதில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குடும்ப தலைவன் வெளியில் வருகிறார். ஔவையார் ஒன்றும் கேட்கவில்லை. அவனிடம் என்ன சொல்கிறார்? சொல்லாமல் கொள்ளாமல் சந்நியாசம் கொள், இப்பேற்பட்ட மனைவி உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடுத்தது, நிம்மதி இருந்தால்தான் உணவும் உறக்கமும் கிடைக்கும். நிம்மதி இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. ஒரு பெரும் செல்வந்தன் இருந்தான். அவன் வீட்டில் அன்று விசேஷம். அறுசுவை உணவு படைத்திருந்தார்கள். சுற்றிலும் நண்பர்களும் உறவினர்களும் நிறைந்து இருந்தது. அந்த கூட்டத்தில் பரிமாற ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். உணவு சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளவு அருமையாக இருந்தது. இவ்வளவு இருந்தும் அவனால் உண்ண முடியவில்லை. ஏன்? அந்த மனிதன் மனத்தில் கலக்கமும் வருத்தமும் இருந்தது. நிம்மதியே இல்லை. என்ன இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், என்ன அறுசுவையா இருந்தாலும் நிம்மதி என்னெனில் உண்ணவே முடியாது. அடுத்தது உறக்கம். பஞ்சு மெத்தையோடு, ஏசியோடு, வசதியோடு வீடு இருந்தாலும் உறக்கம் இல்லை. ஏன்? அவனுக்கு நிம்மதி இல்லை. மனம் நிம்மதி இருந்தால் கூழ் கூட, கஞ்சி கூட வயிறு நிறைய ருசித்து உண்ணலாம். அதே மாதிரி மனதில் கவலை இல்லை என்றால் வெறும் பாயை விடுத்து பறித்தால் கூட அவனுக்கு நன்றாக உறக்கம் வரும். எனவே உண்ண உணவும் படுத்து உறங்க உறக்கமும் வேண்டும் என்றாலும் நிம்மதிதான் உலகத்தில் வேண்டும். அடுத்தது, அன்பும் பண்பும் நிறைந்திருந்தால் மட்டும் பத்தாது. நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம், கண்மம், மாயை, வெகுளி, இன்னாற்றல் இவற்றை எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து விட வேண்டும். முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். எப்போதும் புன்னகை தழவ வேண்டும். அந்த அம்மையார் சொன்ன மாதிரி இறைவன் படைத்த படைப்புகளில் மனித பிறப்பிதான் சிறந்தது. எல்லாருடைய முகத்திலும் பார்த்ததை விட மனித முகத்தில் ஒன்றுதான் புன்னகை என்பது இருக்கும். இரண்டாவது, சொல்லுகிற சொல் இனிய சொல்லாக இருக்க வேண்டும். பண்புகள் நிறைந்திருக்க வேண்டும். ஔவையார் இங்கு 4 கோடி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். இரண்டாவது, மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். மூன்றாவது, கோடானு கோடி குடைத்தாலும் குடிப்பிறந்தார் உறவு கொள்ள வேண்டும். நாலாவது, கோடான கோடி கொடுத்தாலும் தன்னுடைய கோடாமை வேண்டும் என்று கூறுகிறார். இதுதான் மனித வாழ்க்கைக்கு அவசியமானது. உன்னை மதியாதார் வீட்டை மெதியாதே. உன்னை யார் வெறுக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நீ விலகிடு. உனக்கு யாரை பிடிக்காதோ அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு. இது இருந்தால் உன்னுடைய சுயமரியாதை என்றும் காப்பாற்றப்படும். இரண்டாவது அவர் என்ன சொல்கிறார்? நல்ல உறவு வேண்டும். அறிவான, ஒழுக்கமான, பண்பான மேன்மக்களுடைய உறவு வேண்டும் என்று சொல்கிறார்.
பணமே இல்லை என்றாலும், செல்வமே குறைந்து போனாலும், செல்வமே அழிந்து போனாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவருடைய குணமும் பண்பும் என்றும் மாறவே மாறாது. கோடான கோடி கொடுத்தாலும் நீ அவருடைய உறவையும் நன்மையும் நட்பையும் பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். அடுத்தது, கோடான கோடி கொடுத்தாலும் நீ உன் நாவை கொடுத்து விடாதே. அளந்து பேசு, இனிமையான வார்த்தை பேசு, யோசித்து பேசு, சொல்ல வேண்டியதை மட்டும் சொல், மற்றவற்றை சொல்லாதே. ரமணவர் சொல்கிறார், மௌனமாக இரு. மௌனம் என்கிறது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, மனத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் அந்த மௌனம் 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லும், கிடைக்காத கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். எனவே அந்த மாதிரி இருந்தால், இந்த 4 கோடி குணங்கள் நம்மிடம் இருந்தால் நிம்மதிக்கு குறைவே இல்லை, என்றும் நாம் நிம்மதியுடன் இருக்கலாம். இல்வாழ்க்கையில் இருக்கும் ஒரு மனிதன் தன் கடமைகளை முடித்து, மக்களை படிக்க வைத்து, திருமணமும் முடித்துவிட்டு மரணத்தை எதிர்நோக்கி வாழ வேண்டும். அப்பேற்பட்ட மனிதன் அன்பும் அறனும் இல்வாழ்க்கை பகிர்ந்து வாழ்ந்தவன் பிதிர்யக்கம், பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கூட இருக்க மற்ற வேண்டிய மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமை, துறவிகளை பாதுகாப்பது, மிருகங்களை பாதுகாப்பது, பித்திருக்களுக்கு செய்ய வேண்டி செய்தது முதலிய காரியங்களை, இந்த யட்சங்களை எல்லாம் செய்யும் போது அந்த மனிதன் அவனே சிறந்த மனிதன் என்று குரல் கூறுகிறது. இயல்பாக இல்வாழ்க்கை மிகவும் நன்று, மிக மிக நன்று. நமக்கு நேரம் 8:30க்கு முடிக்க வேண்டும் என்பதனால் ரெண்டே நிமிஷம். இயல்பாக இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாக செல்வார் எல்லாம் தலை என்று கூறுகிறார். இனி நிம்மதியாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல், கடமையை செவ்வனே மன நிறைவோடு இறைவனுக்கு அர்ப்பணித்து செய். பெருமைக்காக எதையும் வாங்காதே. ஷேக்ஸ்பியர் ஒரு வாட்டி கடைக்கு போனார், டிஸ்கவுண்ட் போட்டுனாங்க, நிறைய எல்லாரும் அள்ளிட்டு போனாங்க. இவர் பார்த்துட்டே இருந்து ஒண்ணுமே வாங்கலையாம். கூட இருந்த நண்பர் கேட்டார், ஏன் ஒன்றும் வாங்கவில்லை? ஒரு பொருளையும் பார்க்கும்போது நான் கேட்டேன், இது உனக்கு அவசியமா? இது உனக்கு வாழ்க்கை தேவையா? இது இல்லாமல் இருக்க முடியாதா என்று ஒரு பொருளையும் கேட்டேன். அதனால் எனக்கு எதையும் வாங்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது, அன்பும் பணிவும் வேண்டும். முகத்தில் புன்னகையும் கனிவான சொற்களை வேண்டும். உடலை பேண வேண்டும். மிதமான உடற்பயிற்சி, சாத்வீக உணவு, சரியான ஓய்வும் உறக்கமும் தேவை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எனவே அருளும் பொருளும் ஞானமும் பக்தியும் விவேகமும் வைராகியமும் நோயில்லாத வாழ்வே நிம்மதியை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. இடையீடுக்கு மன்னிக்கவும், இந்த 8:30க்குள்ள பேசுறதுங்கிறதுனாலதான் இடையூடு படுத்தினேன். சரிங்களா? பரவாயில்ல. படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகின்றார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஓர் அமைதி இல்லை என்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அவன் வேண்டாத ஒரு நிலைகளிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் ஏன் அவ்வளவு மிக விமர்சையாக செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா? எளிமையாக செய்து விடலாமே. அதிலே வேளாண் செலவு செய்கின்ற பணத்தை அந்த குழந்தைகள் கையில கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள சொல்லலாம். அவர் அப்படி செய்திருக்கிறார், இவர் அப்படி செய்திருக்கிறார், நான் அதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆடம்பரத்துக்கு ஏன் போக வேண்டும்? மருத்துவமனை ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டும்? அரசாங்க மருத்துவமனை, மாநகராட்சி மருத்துவமனை எல்லாம் என்று அழகாக இருக்கின்றன. நிறைய கருவிகள் வைத்து நன்றாக மருத்துவம் பார்க்கின்றார்கள். ஏன் நீங்கள் போக வேண்டும்? கல்வி கற்பதற்கு அப்படித்தானே அரசாங்க பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அழகாக அந்த பட்டியலிட்டு அந்த பணத்தை சேமித்து எல்லோரோடும் கலந்து இன்பமாக பொழுதை போக்கலாம், வாழ்க்கையை போக்கலாம் என்று சொல்லி அழகாக இலக்கியங்களிலே இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் அம்மையார் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நான் இன்னும் இதுல நிறைய கருத்துக்கள் சொல்லலாம், ஆனாலும் இன்னும் இருவர் பேச வேண்டும். நாம் 8:30க்கு முடிக்க வேண்டும் என்பதனாலே வேகமாக வருகின்றேன். அழகாக சொன்ன அம்மையாருக்கு நன்றியை சொல்லி மீண்டும் நம்முடைய சகோதரர் அவர்கள் நிதியே என்ற தலைப்பிலே திரு சிவம் மதிலட்சுமி அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, கருத்தை தாருங்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நடுவரை அம்மா அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் அன்பான ஒரு தீர்ப்பையும் தருவார்கள் என்று என்னுடைய கருத்துக்களை நான் பதிய வைக்கின்றேன்.
இந்த குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய ஒரு நோக்கமே, அதாவது வாழ்க்கையில் எல்லோரும் நிதியும் பெற வேண்டும், மனநிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செயலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நிதி இல்லைன்னா அங்க நிம்மதி வராது. அதாவது நிதி எப்படி வேணும் என்று கேட்டீங்கன்னா, நிதி தான் முதல் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவமானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிதி இல்லைன்னா, ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்க போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெலிவரிக்கு ஒரு கேஸ் அனுப்பிச்சு விடுறோம், அங்க போனீங்கன்னா அங்க நிதி கொடுத்தாதான். காரணம், அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு 150 காசு கொடுத்தாதான் அந்த ஒரு தீவிரமான அங்க ஒரு செயல்பாடு நடக்குது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம வந்துட்டோம். அப்ப நிதி தான் எங்க போனாலும். அதே மாதிரி கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போனோன்னே இரவல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இரவல் எல்லாம் தெரியும், இரவல்னா என்னன்னு தெரியும். அந்த இரவல் எடுத்துக்கிற ஒரு வர்றாரு, ஒருத்தர் பெரிய பணக்காரர் வர்றாரு. ஐயா எனக்கு ஏதாச்சும் ஒரு இரவல் போட்டு போங்க ஏன்றாரு. நானே இரவல் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன எதர்மா இரவல் கேட்க போறேங்கிறாரு. இறைவன்கிட்ட போய் நிதி கேட்க போறேன், நான் வீடு கட்டணும், எங்க பிள்ளைங்களாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் நிதி கேட்க போறேங்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு, அப்ப உங்களோட சேர்ந்து நானும் நிதி கேட்க வந்தேனா சாமிகிட்ட, எனக்கு நிதி கிடைச்சதுன்னா நான் எங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அவரும் போறேன்னு சொல்லிட்டு போறாராம். அப்ப பாருங்களேன், நிதி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அது இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். நான் ஒரு இடத்துக்கு போறேன், எங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு 20 ரூபா காசு இருந்தா போதும் எடுத்துட்டு போங்கன்றாங்க. இங்க இருந்து போயிட்டு இருக்கோம், சென்னை போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கேன்ல, இடையில ட்ரெயின் நின்று போச்சு. காரணம், வெள்ளத்துல ட்ரெயின் போக முடியாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க வண்டியில வந்தாரு. அவர் என்ன பண்றாரு, ஐயா நான் உன்னோட கூட்டிட்டு போறேன்னு பஸ் டிக்கெட்டை போட்டு கூட்டிட்டு வர்றாரு. அப்ப டிக்கெட்காரவங்களுக்கு கூட அங்க நிதி தான் தேவைப்படுது. அவர் என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்துட்டு, ஐயா நான் உங்களுக்கு 50 ரூபா பஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் சென்னையில விட்டுறேன், ஆனா எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருணுங்கிறாரு. அங்க பாருங்களேன், நிம்மதியே இல்ல. ஐயோ நம்மள அன்பாத நண்பர் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனா, அங்க போய் இறங்கின உடனே எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்கய்யா அப்படிங்கிறாரு. உடனே எங்க வீட்டுக்கு போய் என்ன பண்றேன், எங்க பொண்ணுகிட்ட போனை வாங்கி அவருக்கு அந்த 50 ரூபாய் காசை ஜிபே பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அங்க நிம்மதி ஆகுது. அப்ப பாருங்க, எந்த இடத்துக்கு போனாலும் நிதி தேவை. ஆனால் நிதி தேவைப்படும் போது அங்கே நம்மளுடைய உழைப்பு அவசியம் தேவை. அதாவது ஒரு நிதியை தேடணுங்கிறதுக்காக வேண்டி தேவையில்லாத உழைப்புகளுக்கு நம்ம செல்லக்கூடாது. தேவையான உழைப்புகளை பெற்றோம் என்றால் நிதி நமக்கு தானாக கிடைக்கும். வயல் விவசாயி 3 மாசம் அந்த வயலை சுத்தி சுத்தி பார்ப்பாரு. ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான நிதி என்ன தெரியுங்களா, நீதி என்ற நிதி தான். நீதி என்ன நீதி அங்க கிடைக்குது, அவருக்கு வயிறார அன்னம் கிடைக்குது. அந்த தாய் அன்னம் போடுறாங்க, அவருக்கு உழைக்கிற உழைப்புக்கு அன்னம் தான். ஒரு 4 மூட்டை நெல்லை எடுத்து வச்சுட்டு மீதியை விலைக்கு போட்டுருவாரு. காரணம், அங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு அந்த நெல்லை எல்லாம் போட்டுருவாரு. ஆனா அவருக்கு அந்த நீதி என்ற வயிறுக்கு, அந்த வயிற்றுக்கு அன்னம் கிடைக்குது. அப்ப பாத்தீங்களா, அங்க கூட நிதி தான் தேவைப்படுது. அப்ப நிதி இல்லை என்றால் வாழ்வில் எல்லோரும், இப்ப நான் சொன்ன அடிப்படை தத்துவத்துல இருந்து இப்ப பாருங்க, இப்ப உள்ள காலகட்டத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு பொண்களை பார்த்து இது மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பையன் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா, முதல்ல எடுத்தோன்ன அவங்களுக்கு குணபாவங்கள்லாம் கேட்கல, அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, இன்னைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிப்பாங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கு 2 பேருமே சம்பாதிக்கிற ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சம்பாதிக்கிறவங்க வீட்டுக்கு வந்தா அங்க எப்படி நிம்மதி கிடைக்கும், அந்த நிதி தான் கிடைக்கும். ஆனா நிதி இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுது, வேனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுது. என் பிரைவேட், நீங்க சொல்றீங்கம்மா இது மாதிரி நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியலையா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கே அப்படின்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா சொல்லித்தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துல அரசு பள்ளிகளே என்ன சூழ்நிலையில, நாங்க பிள்ளைங்களை கண்டிக்க முடியலங்க ஐயா, நீங்க டியூஷன் அனுப்பிச்சிடுங்க. அப்ப டியூஷன் அனுப்பிச்சா அங்க நிதி தேவைப்படுது. ஏன்னா நாங்க கண்டிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் என்ன பண்றான், என் வாத்தியார் அடிச்சு விட்டாரு, அதனால நான் படிக்க மாட்டேன் போக மாட்டேன்னு என்ன சொல்றான்னு, அது உடனே அப்பா அம்மா ரிப்போர்ட். இப்படிதான் அரசு பள்ளிகள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டி என்ன பண்றாங்க, தனியா டியூஷன் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு பணம் கட்டி மாசம் 500 ரூபாய் டியூஷனுக்கு. அதுக்கு நிதி இருந்தாதான் அந்த பிள்ளைங்க திரும்ப டியூஷன்ல படிக்க முடியுது. அப்படிதான்
இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனோம்னா அரசர் காலத்துல இருந்து ஒரு சில பாடினாங்க பாத்தீங்களா, நக்கீரர் பாடினது கூட அங்க ஒரு பொற்காசுகள் கொடுக்கப்பட்டது, அங்க நிதிதான் பொற்காசுகள். அவருடைய பாடலுக்கு புகழ் அந்தஸ்து எல்லாமே கொடுத்தாலும் நிதிதான். அப்ப நிதி என்ற ஒரு விதி நமக்குள்ளர வந்துடுச்சு. இன்னைக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கூலி வேலை செய்யற ஆளை கூப்பிட்டு, எப்பா இந்த இதை கொஞ்சம் எடுத்து நவுத்தி வைப்பா அப்படின்னா, எனக்கு டீ குடிக்க காசு தெரியான்னு கேட்கிறாரு. கொடுத்துதான் வரும். 20 ரூபா காசு கொடுத்துட்டு அந்த இதை தூக்கி வண்டியில வச்சுட்டு திரும்ப கூட்டிட்டு போறோம். அப்படிதான் இருக்கு. அப்ப எல்லா நிலையிலும் பாத்தீங்கன்னா நிம்மதி தேடினாலும் நிதி என்ற ஒரு உன்னதமான நீதியான முறையில அந்த நிதியை தேடி நம் வாழ்க்கைக்கு தேவையான நிதியை வைத்து கொண்டாலே நிம்மதியா இருக்கலாங்கிறது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க நிதி இருந்தாதான் நிம்மதி கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது. அதுதான் வாழ்க்கையினுடைய முதல் தத்துவம் கூட. பஸ்ல ஏறிட்டு இன்னைக்கு வேணா இலவசமா டிக்கெட் இல்லாம எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன பண்றது, பஸ்ல ஏறினா டிக்கெட் இல்லைன்னா இறங்கி நான் அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. அப்ப யாரும் நிதி கொடுத்தாதான் அவங்க அடுத்த வண்டியில ஏறுவாங்க. இப்படிதான் உலகத்துல நிதி என்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் வழிவகுத்து வைத்து விட்டது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாருங்க, இன்னைக்கு பொங்கல் எல்லாம் ஆசையா வீட்டுக்கு வரணும்னு கஷ்டப்படுறோம். ஆனா அன்னைக்கு உள்ள ஏரோப்ளைன்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் 2000 ரூபாய் விட்ட டிக்கெட் இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 12,000 ரூபாங்கிறாங்க. அங்க நிதி இருந்தா நான் வீட்டுக்கு வந்து நிம்மதியா பொங்கலை கொண்டாடி போக முடியும், இல்லைன்னா எப்படி கொண்டு போக முடியும்? பாருங்களேன், அந்த பஸ்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இப்ப 2000 ரூபாய் கேட்கிறாங்க. அப்ப நிதி. அப்ப அங்க என்ன பண்றோம், நம்மளுடைய நிதி அதாவது பொருளாதாரம் இருந்தால்தான் மேம்பாடான ஒரு நிலைக்கு வர முடியும். பொருளாதாரம் இல்லையே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் இல்லல்கள் பட்டுத்தான் ஆக வேண்டும். குடும்பம், நட்பு, உறவுகள், சமுதாயம் எல்லா இடத்திலையும் நமக்கு தேவை நிதி என்பதை எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, நல்ல ஒரு நிதிதான் வாழ்க்கைக்கு தேவை என்று உன்னதமான ஒரு தீர்ப்பை அம்மா அவர்கள் வழங்குவார்கள் என்று மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள் அம்மா, நன்றிகள், வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. எந்த ஒரு நிலைக்கு போனாலும் எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும் காசு காசு காசு. இந்த காசு இல்லாம எந்த ஒரு அரசாங்க மருத்துவமனையில காசு, கோவிலுக்கு போனா முன்னால போய் தரிசனம் பண்றதுக்கு காசு. என்னையா இந்த உலகத்துல எப்படி நிம்மதியா இருக்கிறது? காசு இருக்குது, ஆனா அந்த காசை எப்படி செலவு பண்ணணுங்கிறது தெரியாம வலிந்து கைய பிடிச்சி தெலுங்கி வாங்குற மாதிரி வாங்குறாங்களே, எப்படி இது என்ன? அப்ப எவ்வளவு காசு நம்ம கிட்ட இருக்கணும், தேடி வர்றது, தேடி சம்பாதிக்கிறது. அத்தனை காசு இருந்தாதான் ஒரு இடத்துக்கு போக முடியுது. பஸ்ஸா, ஏரோப்ளைனா, ரயிலா? ஆனா அநியாயத்துக்கு வாழ்ந்த ஊருக்கு போறவங்களுக்கு எல்லாம் பஸ்ல டிக்கெட் பாதிக்கு மேல 3 பங்கு 4 பங்கு வச்சு காசு வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிற காலத்துல நம்ம வாங்கிக்கலாம், இல்லாத என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லா நிலைமையும் வரும் இல்ல. அப்ப காசு இருந்தா அம்மா அப்பா கிட்ட அன்பு இருக்கும், மக்கள் மத்தியில அன்பு இருக்கும், மனைவி கிட்ட அன்பு இருக்கும், உற்றார் சுற்றத்தாரிடம் அன்பு இருக்கும், அதே போல நண்பர்கள் கிட்ட அன்பு இருக்கும். காசு இல்லைன்னா யாருங்க நம்மளை மதிப்பாங்க? எனவே நீதி கூட நிதியாலதாங்க வருது. பொருள்தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி அனுபவம் வாயிலாக நம்முடைய அன்பு சகோதரரை அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம்முடைய நிம்மதியா என்ற தலைப்பிலே பேசுவதற்கு அன்பு சகோதரியார் திருமதி உமா தண்டபாணி அம்மையார் அவர்களை அழைக்கிறேன். பாருங்களம்மா, கருத்தை தாருங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம். குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். முதற்கண் வணக்கம் நம்ம திருமதி திலகவதி சண்முக சுந்தரம் அம்மா. உங்க பேர்லயே சுந்தரம்னு ஒண்ணு இருக்கு, சண்முக சுந்தரம். நாங்க 6 பேர் பேசணும், நீங்க சண்முக சுந்தரம். அப்படி இணைஞ்சு நிம்மதியா வாழறீங்க. எல்லாரும் பேசினாங்க, கல்யாணம் பேசினாங்க, படிப்பு பேசினாங்க, டாக்டர் வீடு பேசினாங்க, கோயில் பேசினாங்க. இதெல்லாம் யாரால ஆச்சு? சென்னப்பட்டணத்துல சுமார் 900 ஆறுகள் இருந்தது. அது சதுப்பு நில காடா இருந்தது.
நிதி தேடி நிதி தேடி நிதி தேடி நிதி தேடி ஓடி 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 எல்லா நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சு இன்னைக்கு காங்கிரீட் கட்டிடமா தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? காத்துக்கும் காசு, தண்ணிக்கும் காசு. யாரால வந்தது? நம்மாழ்வார் அன்னைக்கே சொல்லி வச்சார், ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு பங்கு வீடு கட்டு நிலத்துல, 2 பங்கு மனையா வீடு, 2 தென்னை மரம், ஒரு வேப்ப மரம், 4-5 கத்தரி வெண்டை, ஒரு கிணறு, கேணிக்கு பக்கத்துல ஒரு பனை மரம், எல்லாம் ஏன் வைக்க சொன்னாரு? இயற்கையா கிடைக்கும். ஸ்கூலுக்கு போனா காசு. ஆமா, 964 பல்கலைக்கழகங்கள் நம்ம இந்தியாவில் இருந்தது. அதெல்லாம் யாருக்கு எடுத்தது? நாம தான் அந்த கல்வி வேணும் இந்த கல்வி வேணும்னு காசு கொடுத்து கல்வி கத்துக்கிட்டோம். குருகுல கல்வி முறையில கல்விக்கு காசு கொடுத்தோமா? சேவை செஞ்சோம், கல்வி கிடைச்சது, பண்பாடு வளர்ந்தது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் எங்களால முடியல டியூஷன் வை ஏன் சொல்றாங்க? காசு கொடுத்ததுனால நம்ம கர்வமாயிடுறோம். அந்த குழந்தைங்க மேல டீச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நான் காசு கொடுத்து தான் படிக்க வைக்கிறேன். அதே பண்பாடு வளர்ந்ததா? அப்பெல்லாம் வீடு சின்னதா இருந்தா வீடு நிறைய மனிதர்கள், நிம்மதி இருந்தது. இப்ப வீடு பெருசு, 3 பேர், ஆனா நிம்மதி இருக்கா? எந்த பக்கம் திரும்பினாலும் பளிங்கு. அப்ப பசுமாட்டோட பசு சாணத்தால வீடு வெளிச்சு, வேப்பிலை வாசம், மருதாணி வாசம், மூலிகை சூழல், நிம்மதி. இன்னைக்கு காசு, 2 பேர் சம்பாரிச்சாதான் ஓடலாம். ஆமா ஓடலாம். சமைக்க பொழுது இல்ல, ஆர்டர். அவன் எத்தனை நாள் வச்சு வச்சு செஞ்சானோ அந்த உணவை போட்டுருவான் சூடு பண்ணி, அதை சாப்பிட்டுட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காசை கொட்டுறது. அப்புறம் எங்க நிம்மதி? சொல்றாங்க பிரசவத்துக்கு இலவசம், கரெக்டு. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? நீங்களே நாள் குறிச்சிட்டு போயிடுறது. இந்த நேரத்துல ஆபரேஷன் பண்ணி குழந்தை கொடு. உங்க கையில நிதி இருக்கவும் தானே இந்த வேலையெல்லாம் செய்றீங்க. அந்த காலத்துல இயற்கையா பிரசவத்துக்கு இறைவன் வழி கொடுக்கலையா? நீங்களா தேதி, நீங்களா நட்சத்திரம் எல்லாம் குறிச்சிட்டு போய் இந்த தேதியில அறுத்து குழந்தை எடு. அப்புறம் எப்படி அந்த ஒரு பண்பாடு வளரும்? நிதிக்கு பின்னால ஓடி 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 ஓரிடம் தன்னில்லை அது நில்லாதுலகினில்லை சொன்னாங்களா பாட்டு? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே பாடுறோமா? இன்னைக்கு அம்மா ஒரு பாட்டு சொன்னாங்க, அடி தினமும் அடியேன் பாடுற பாட்டு தான். நோயிற்று அடராமல் நொந்த மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவை இவர் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் பாதத்தின் கீழ் வைப்பாய் லலிதா தெரிந்தே புரிந்தே. இந்த புரிந்த நான் இன்னொரு தடவை சேர்த்திக்குவேன். ஏன்னா நமக்கு தேவை ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் எப்படி வரும்? நைட்டு படுத்தா தூங்கணும், நிம்மதியா தூங்கணும், அப்பதான் ஆரோக்கியம். காலையில எந்திரிச்சு அந்த செலவு பண்ணணும் இந்த செலவு பண்ணணும், நிதி சிக்கல்களுக்குள்ளாயே நாம இருந்தா எங்க இருந்து நிம்மதி வரும்? காலையில எந்திரிச்சோமா, இயற்கையோடு வாழ்ந்தாமா, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அனுசரிச்சோமா, வந்தா மருமக வீட்டுக்கு வந்தா அப்பா நாம பட்ட கஷ்டம் இந்த பிள்ளை படல, நல்லா இருக்கட்டும், நிம்மதியா வாழ்த்து போட்டாமா, எம்மா என்னால முடியாதத நீ சாதிச்சேன்னு மருமகளை வாழ்த்துனோமா, நம்ம பொண்ணு மாதிரி தான் நம்ம மருமகள்னு ஏத்துக்கிட்டோமா, அங்க இருக்குதுங்க நிம்மதி. விட்ட கொடுத்து வாழணும். இப்ப நம்ம தண்ணி எல்லாம் என்ன பண்றோம்? அந்த காலத்துல நீர்நிலைகள் இருந்தது. அம்மா சொன்னாங்க, மறை அப்படின்னா மான், மறை அப்படின்னா வேதம், துறை அப்படின்னா அரச வாழ்வு, துறை அப்படின்னா குருவரில் ஆன்மீக மையம் என்னும் படித்துறை. படிப்படியா முன்னேறணுங்க. நம்ம படிப்படியா முன்னேறணும். காசு எல்லா இடத்துக்கும் போய் செலவாகுதுன்னா காசால வயிறு ரொம்புமா? சமைக்கணும். இன்னைக்கு துவாதசி திதி, வைகுண்ட ஏகாதசி நேத்து, இன்னைக்கு துவாதசி. அப்ப 56 வகையான காய்கறி பட்சணத்தை பார்த்து கணக்கா எப்படி செய்யணுமோ அது அத்தனையும் விளைவிச்சா காசு போட்டா விளைஞ்சிருமா? அங்க உழைப்பு வேணும். அந்த நிதிய நீதியோடு தேடணும். அந்த மூலிகைகளை மனமு நிம்மதியா வாழ்த்து சொல்லணும். காலையில மாடிக்கு போனா அந்த பூக்களை பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து போட்டு தொட்டு ஆசையா வருடி பாருங்க, சுத்தி பாருங்க. சிட்டுக்குருவி, கிளி, மைனா, அணில், எத்தனை விலங்குகள் நம்ம வீட்டுக்கு வருது. அந்த நிம்மதியை காசு கொடுக்குமா? எவ்வளோ விருந்து, பெருசா கல்யாணம் மண்டபத்துல டங்கு டங்கு டங்குன்னு சத்தம், அந்த ஆர்கெஸ்ட்ரா, ஐயர் சொல்ற மந்திரமும் கேட்காது. நம்மள மேடைக்கு வான்னு கூப்பிடுறாங்களா, அதுவும் கேட்காது. பொண்ணு மாப்பிள்ள ஒரு பக்கம் தனியா பேசிட்டு இருப்பாங்க. இதுவா கல்யாணம்? சாஸ்திரமா, சம்பிரதாயமா, தமிழர் பண்பாடா? அப்படி இருந்தோம் நம்ம வாழ்க்கைய. யாருங்க இப்படி ஆடம்பரம் பண்ணது?
கல்யாணத்தை அழகா முடி, சாஸ்திரமா முடி. ஐயர் சொல்ற மந்திரங்கள் எதுக்காக சொல்றாங்கன்னு புரிந்து ஒழுகு. நம்ம வீட்டுல மஞ்சள் அடிக்கிறதுல ஆரம்பிச்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பாலும் பழமும் கொடுக்கற வரைக்கும் நாம நீதியோடு வாழ்ந்தோம். நிதிய அளவா செலவு பண்ணோம். நிதிய வாரி இறைச்சி இன்னைக்கு கல்யாணம் பண்றோமே, ஏதாவது மனசுல நிக்குதா? இந்த புடவை எங்க வாங்கினேன், அந்த நெக்லஸ் எங்க வாங்கினேன், இப்படிதான் போகுது இன்னைக்கு நம்ம பொழுது. ஒரு கல்யாணத்துக்கு போனா இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த காலத்துல பெரியவங்க நிம்மதியா உட்கார்ந்து பேசுனாங்க. வீடு நிறைய மனிதர்கள் இருந்தாலும் அனுசரிச்சாங்க. பழைய சோறும் மாவடும் இருந்தா போதும் நாம நிம்மதியா நினைச்சோம். இப்ப பீச்சா, பர்கர், அது வேணும் இது வேணும். முதல்ல சின்ன குழந்தைங்க நாம அறிவுரை சொன்னா ஏத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல. இப்ப யாருக்காவது நாம போய் அறிவுரை சொல்ல முடியுதா? என்ன மணி மணி மணி. அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க, பணத்தை அள்ளி அள்ளி செலவு பண்றாங்க. நாம அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தோம்? நம்ம கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க, அஞ்சரைப்பட்டி. ஆமா, முதல்ல வீட்டுக்கு பணம் வந்தது சேமிச்சோம். சுருக்கு பையில சேமிச்சோமா இல்லையா, பர்ஸ்ல பணத்தை சேமிச்சோம். கோயிலுக்கு போறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு அதுல உண்டியில காசு போட்டோம். அதுக்கப்புறம் செலவு பண்ணோம். இன்னைக்கு நிதி ஓடுது, நிக்காம ஓடுது. எடுத்ததுமே இஎம்ஐ, இந்த மாசத்துக்கு இவ்வளவு கட்டணும், காருக்கு கட்டணும், பங்களாவுக்கு கட்டணும், 2 வீலருக்கு கட்டணும். ஒரு கார் இருந்தா பத்தாது, 2 கார் வேணும். இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் இருந்தா நிம்மதி வந்துருமா? கல்யாண மண்டபத்தை பத்தி ஆசாக்கா சொன்னாங்க. அறுசுவை விருந்து. ஆமா, அந்த அறுசுவை விருந்துல பஃபே சிஸ்டம்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரே தட்டுல 20 ஐட்டம். ஒண்ணு சாப்பிட முடியுதா நிம்மதியா? அப்பா, நம்ம வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சு ஒரு கை ரசம் சாதம் சாப்பிட்டா நிம்மதி சொல்றோமா? காசால வராதுங்க நிம்மதி. நிதியை கூட நீதியாய் தேடணும், அப்பதான் அங்க நிம்மதிங்கிறதே வரும். நாம இன்னைக்கு சொன்னாங்க அம்மா, சுமதி அம்மா, அவங்க சொன்ன கருத்து ரொம்ப கரெக்ட். இந்த பக்கம் தனியார் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவங்க 50,000 தருவாங்கன்னு அங்கேயும் ஓடுறது. ஏன் ஓடுறீங்க? நீங்க ஓட ஓட அது சிக்காம ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்கு பின்னாடி ஓடி 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 கடைசியில என்ன இருக்கு? ஒண்ணு இருக்காது. படுத்தமா, அப்படியே தூக்கத்திலேயே உயிர் போச்சா, அது நிம்மதி. படுத்தா கவலை கவலை கவலை. எதனால கவலை? நிதி நிதி நிதி. நம்ம பல்கலைக்கழகங்களை கத்துக் கொடுத்தத இந்த உலகத்துல யாராலையும் கத்துக் கொடுக்க முடியாது. அத்தனை ஆயக்கலைகளும் கத்துக் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா காசு. ஆமா, யாரு பழக்குனாங்க? 50 100ன்னு ஐயா சொன்னாரு. அந்த 50 100 கொடுத்து என்கிட்ட நிதி இருக்கு இந்தா வச்சுக்கோ நீ கொடுத்துட்ட. அந்த நிதி இல்லாதவன் என்ன செய்வான்? ஏதோ கடவுள் புண்ணியம் நாம நல்லா இருக்கோம், எல்லாராலையும் 50 100ங்கிறத தூக்கி நீட்ட முடியுமா? அதை யார் பழக்கி விட்டாக்க? எல்லாம் நிதி 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 நிதின்னு ஓடி என்னாச்சு? இன்னைக்கு நாடு தள்ளாடுது. எதுக்கு பின்னால ஓடுதுன்னே தெரியல, தள்ளாடுது. அப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க, தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோ அங்கீகாரம். ஆமா, அது எப்படி கட்டினா ராஜராஜர்? எப்படி விளக்கரிச்சார்? அவர் இடத்துல ஒரு விளம்பரமாவது இருக்கா? சிவபாத சேகரன் அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கிட்டார். ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன் எந்த இடத்துல கல்வெட்டு போட்டுக்கல. பக்கத்துல அந்த வேலை செஞ்ச சிற்பிகளுக்கு பக்கத்துல இருந்த மளிகை கடைக்காரர்கிட்ட அரிசி பருப்பு வாங்கியிருக்காங்க. அவர் தானம் கொடுத்திருக்கார். அவரோட பேரு நாம முடிக்க வேண்டும். ஆமாமா, நான் கடைசியா வந்துட்டேன். சொல்ல வந்தது இன்னும் 2 நிமிஷம் தான். பரவாயில்லைங்கம்மா, டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்கம்மா. சரி, சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, எந்த இடத்துலயுமே அங்க விளம்பரங்கள் இல்ல. இன்னைக்கு விளம்பர மயமாயிடுச்சு உலகம். இப்ப தண்ணி தான் கேன்ல வாங்குறோம். இப்ப காத்து வாங்குறது மும்பைல வந்துடுச்சு. யாரால கேட்டது? நம்மாழ்வார் சொன்னா அப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருந்தா, என் வீட்டுல கத்தரி விளைஞ்சது, உன் வீட்டுல வெண்டா விளைஞ்சது, இந்த பண்டமாற்று. இதுதானே நம்ம உலகமா இருந்தது. பண்டமாற்று முறைதானே நம்ம தொட்டு வாழ்ந்தோம். அப்படித்தானே வளர்ந்தோம் சகோதரத்தோட. இன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம்னா பக்கத்து வீட்டுல ஒரு பொங்கல் வைக்கிறோம், கொடுக்கறோம். அது அந்த பண்டமாற்று, அந்த அன்பு பரிமாற்றம். இது எல்லாம் எப்படி கிடைச்சது? போதுங்கிற நிம்மதி. அந்த தஞ்சை பெரிய கோவில கட்டினது மட்டும் இல்ல, அதுல விளக்கரிக்கிறதுக்கு கூட சாவா மூவா பேராடுன்னு ஒரு தனி திட்டம் வச்சிருந்தார். மைண்ட் நல்லா இருந்தது. நல்ல அரசன் ஆண்டாள். சேர, சோழ, பாண்டியர்கள் இந்த நாட்டின் பொக்கிஷங்கள்.
குப்தர்கள் காலம் நம்ம இந்தியாவின் பொற்காலம். இப்படி நல்லா ஆண்டாங்க. இன்னைக்கால கையடி இன்னைக்கு நீதி இல்லாம ஆளற வர்க்கத்தை யார் கொண்டு வந்தது? நாம தானே. அந்த சாவா மூவா பேராட்டுக்கு ஆடு இத்தனை, ஆட்டுக்குட்டி இத்தனை, மாடு இத்தனை, கண்ணுக்குட்டி இத்தனை, காலை இத்தனை அப்படின்னு கணக்கு வச்சு ஒரு அதிகாரி ஒரு குடும்பத்துக்கு பொழைக்கிறதுக்கு கொடுத்தார். சும்மா கொடுத்தாருங்க, காசு வாசி எல்லாம் கொடுக்கல, பணமா கொடுக்கல. பணம் கொடுத்தா அது ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சு போகும். உழைத்து பிழை. அவன் என்ன பண்ணணும்? 5-6 வருஷத்துல அவன் பட்டி பெருகும், பால் பெருகும், பொங்கும் உழவனுக்கு. அதே மாதிரி அவன் கொடுத்ததை அடுத்தவனுக்கு அவன் கொடுக்கணும். அந்த சங்கிலி ஒற்றுமை. நாம நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும், உழைச்சி பிழைக்கிறோம், அடுத்தவனும் உழைச்சி பிழைக்கணும். அந்த பிழைக்கிறத பார்த்து நிம்மதி அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒருத்தன் பங்களா கட்டினான்னா அதை விட அவசரமா நான் கட்டணும். எங்க இருக்குது நிம்மதி? எல்லாத்தையும் முடிச்சிருது. அந்த காலத்துல சக்கரை நோய் இருந்ததா? அந்த காலத்துல 120 வயது, கலிகாலத்துக்கு 120 வயது இருக்கோமா? 50 வயசு ஆனாலே மூட்டு கழுதுக்குது. யார் இதுக்கெல்லாம் காரணம்? உணவு, வெளிநாட்டு உணவு. இயற்கையோடு சிறுதானிய உணவு வாழ்ந்து சரியா நாம சமைச்சு உண்டு அறுசுவையும் ஒரு சுவையா கசப்பையும் ஏத்து நிம்மதியா வாழணும். அதுக்கு நிதி மட்டுமே காரணம் அல்ல, நீதியோடு சேர்ந்த நிதியே காரணம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க, கைபேசி பத்தி எல்லாம் பேசினாங்க. ஆமா, அந்த கைபேசியால இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க அடிமையா கிடக்குது. தூக்கத்துல கூட அந்த குழந்தைங்களோட விரல் நடுங்குது. யார் காரணம்? இவங்களுக்கு வேலையாகும்னா கை குழந்தை கையில கைபேசி தேவையா? இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் நீதியோடு வாழ்ந்திருந்தா, சிசேரியன் இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கே சுஸ்ருதாவும் சாணக்கியன்னு அதை பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய நிறைய நாம ஓடி வர்ற வேகத்துல, நிதியை தேடி ஓடி வரும் வேகத்துல 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சு கடைசியில நிம்மதி இருக்குதா? 60 வயசுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லைன்னா அப்ப காட்டுக்கு போறதா? வானப்பிரஸ்தம் போக முடியுமா? நிதியை தேடுவதில் நீதி இருந்தா நிம்மதி. நாம படுத்ததும் இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணோம்? சரியா பண்ணிருக்கோமா? எல்லாருக்கும் வாழ்த்து போட்டோமா? எல்லாருக்கும் நன்றி சொன்னோமா? இன்னும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? இதை நாளைக்கு சீர்திருத்திக்கணும். இந்த நிம்மதியான தூக்கத்துல உயிரும் போயிடணும். அதுதாங்க நிம்மதி. நிம்மதிக்குள்ளாரியே நிதி இருக்குன்னு ஆசாக்கா சொன்னாங்க. நிதியை நீதியாய் தேடினால் அதுவே நிம்மதி அப்படிங்கிறது அடியேனோட தாழ்மையான கருத்து. நம்ம எல்லை மீறாமல் சமத்துவத்தோடு பொங்கலை எல்லோரும் கொண்டாட தை மகளுக்கு ஒரு வாழ்த்து. தை திருநாள் அப்படிங்கிறது நம்ம பொங்கல் திருநாளுக்கு நாம எவ்வளவோ தூரம் பாடுபடணும். உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. நம்ம ஐயா சொன்னாரு. யார் இல்லைன்னாக்கா அந்த உழைப்புக்கும் கரும்பு விளைச்சா அந்த கரும்பை அடிக்கரும்பை விட்டுட்டு அறுத்துதான் அவங்க கொண்டு வருவாங்க மார்க்கெட்டுக்கு. அந்த அடிக்கரும்பை எரிச்சுட்டா அது ஒரு உரமாகும். அந்த மாதிரி அவங்க நிதியை நல்லா நிதானமாக யோசித்து நிம்மதியா தேடினாங்க. வந்தது தைப்பொங்கல். மாவிலை தோரணம் கட்டி கூரைப்பூ ஆவாரம்பூ வேப்பம் தலை சேர்த்து கட்டி இல்லத்தில் சூட்டி உள்ளத்தில் மகிழ்வு பொங்கும் தமிழர் பொங்கல். தமிழர் தான் இப்படிதான் இயற்கையோடு தான் வாழ்ந்தான். மனை அலங்கரித்து பூசணி கோலம் வாசலில் இட்டு மனம் கொண்ட மஞ்சள் சுவை கொண்ட செங்கரும்பு எடுத்து வந்து கதவில் சாத்தி பரம்பரை வழிவந்த பாரம்பரிய பொங்கல். நாம பொங்கலை எதுக்கு வைக்கிறோம்? நன்றிக்காக வைக்கிறோம். சூரியனார் பொங்கலை எதுக்கு வைக்கிறோம்? அவர் தான் நமக்கு எல்லா வைட்டமின்ஸும் கொடுக்கிறார். மழையை பொழிவதற்காக நீர்நிலைகளை வற்றி ஆவியாக்கி மேகமாக்கி வருணன் மூலமாக மறுபடியும் பூமிக்கு கொடுத்து வான்கொடை தந்த வள்ளலா சூரியனார் நிக்கிற. அதனால சூரியனுக்கு ஒரு நன்றி பொங்கல். காளை மாட்டுக்கு இன்னைக்கு காளை மாடெல்லாம் இருக்கா? ஏர் வயல் எல்லாம் இருக்கா? நீர்நிலைகள் இருக்கா? அந்த காளை மாடுகள் காலம் பூரா உழைச்சது. நம்மாழ்வார் சொல்வார், நுனி நமக்கு நெல்லு, அடி நிலத்துக்கு மறுபடியும் உரமா போக, நடு மாட்டுக்கு, அந்த மாட்டுக்கு அந்த வைக்கோலை போட்டாலும் பால் தந்து வண்டி பாரம் இழுத்து ஏர் உழுது நமக்காக சேவை செய்த அந்த ஜீவன்களுக்கு
ஒரு மாட்டுப் பொங்கல். அந்த காலத்துல ஜல்லிக்கட்டு காலன் ஒண்ணு இருந்தது. வீரத்தை நிரூபித்து நப்பிண்ணையை கிருஷ்ணன் மணந்ததும் இதே ஏறு தழுவுதல் தான். நம்ம என்னைக்குமே எப்பவுமே சம்பிரதாயங்களை உத்து பார்த்தா அதுல உழைப்பின் மகிமை புரியும், பேராசை இருக்காது, நிதானம் இருக்கும், கணக்கீடு இருக்கும், சேமிப்பு ரொம்ப முக்கியம். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். நம்ம கிட்ட இருக்குதுன்னு ஆடம்பரம் பண்ணா அவஸ்தைதான் படணும். நிதியை நீதியாய் சேகரித்து நிம்மதியாய் வாழ அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. அடியேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு கிடைச்சத நான் பேசியிருக்கேன். நடுவர்கள் நல்ல தீர்ப்பு சொல்லணும். நம்ம நம்மாழ்வார இன்னைக்கு நிலைமையில வச்சு வாழ்வில விவசாயம் எவ்வளவு முக்கியமானது. ஏரின் உழார் உழவர். அந்த உழுதுண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் நமக்கு தொழுதுண்டு பின் செல்லுகின்ற நிலையை கொடுக்குங்கிற அருமையா அம்மா அனுபவத்தோட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 900 ஆறுகள் இந்த சென்னையில இன்னைக்கு எல்லாம் கட்டடமா நிக்குது. அது ரொம்ப நியாயமான செய்தி. இன்னைக்கு நம்ம தான் எல்லாரும் வருந்துரும். வெள்ளம் வரும்போது எவ்வளவு வருத்தம். இப்படி அனுபவங்களை எல்லாம் அருமையான முறையிலே சொன்னார்கள். நிதி என்பதும் நிம்மதி என்பதும் எப்படி? நிம்மதி வேண்டுமானால் சுமதி அம்மா அவர்கள் சொன்னது போல புறநானூற்று பாட்டிலேயே இங்க எடுத்துக்கிறேன். எங்க மனைவி, மக்கள், வேலையாட்கள், என்னை ஆளும் அரசன், எனக்கு கீழே இருக்கின்ற வேலையாட்கள், இது மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கின்ற ஆன்று அவந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள், இவர்களோடு நான் கலந்து வாழ்கின்ற வாழ்க்கையினால எனக்கு நிறைய இல்லை, என்றும் இளமையாக இருக்கிறேன் என்று பிசிராந்தையார் சொல்லுகின்றார். அவர் எத்தனை வயது? அப்போ மனம் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுற்றிலும் எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்ப நிறைவாக இருக்கிறதுக்கு நிதி இருந்தால்தான் அந்த நிறைவுகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த நிதி இல்லைன்னா நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயா அவர்கள் சொன்னது போல எங்க போனாலும் காசு, அம்மா அவர்கள் சொன்னது போல சிக்கனமா சேமிக்கணும். 2 கருத்தையும் மாறி மாறி எடுத்துட்டே வாங்க. 2மே வேணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த உலகம் இருவேறுபட்ட வாழ்க்கை உடையது. இன்பம், துன்பம், இயற்கை, செயற்கை, வேற்றுமை, ஒற்றுமை, இப்படி 2 பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய உலக வாழ்க்கையில அத்துணை பேருக்கும். அதிலே நாம் எப்படி வாழ்கின்றோம்? அன்பு, பண்பு, பாசம், நேசம் இவற்றோடு கலந்து வருகின்ற சம்பாதிக்கின்ற நிதியை கையிலே வைத்து அனைவருக்கும் பகிர்ந்து மீதமும் ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 1 ரூபாயாவது சேமிப்பு வைங்க. எதிர்பாராத செலவு வரும், எடுத்து செலவு பண்ணலாம். கடன் கேட்க வேண்டியதில்லை, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் நம்ம அமைத்துக் கொள்ள, அப்படி அமைத்துக் கொண்டால்தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருந்தால்தான் நிம்மதி இருக்கும். யாருகிட்ட கை கட்டி நிக்க வேண்டாம், எவருக்கும் பயப்பட வேண்டாம். ஏதொன்றும் நாம ஒருத்தர்கிட்ட போய் ஒன்னா பேசிட்டு எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்க வேண்டாம். அப்போ நாம் நிதியை தேடி ஓட வேண்டும். ஆமா, அந்த ஓடி தேடிய நிதியை அளவோடு வைத்து சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண நம்ம வாழ்க்கையில அம்மா அப்பாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல விடாம, குழந்தைகளை வற்புறுத்தி படிக்காதடா வேலைக்கு போடான்னு சொல்லாம, அல்லது ஏதோ ஒன்று அவர்களுக்கு துன்பப்படுத்தாம, இப்படி எல்லாம் நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் செல்வம் வேண்டும். ஆனால் அந்த பெறுகின்ற செல்வத்தை அளவோடு செலவு செய்து நிம்மதியை தேடிக்கொள்ள வேண்டும். செல்வம் என்பது என்னமா? சிந்தையின் நிறைவுதான் செல்வம். வாழ்க்கையில் நிறைவு எப்போ? நிம்மதி வந்தாதான் வாழ்க்கையில நிறைவு. நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியர்களுக்கும் அது கேடுள்ளா திறமருளி. இந்த சந்ததியர்களும் ஆகா இவருடைய மக்களா இவர்கள் எவ்வளவு அருமையாக அந்த அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள், எல்லாருக்கும் உதவினார்கள், தாங்களும் வைத்துக் கொண்டார்கள், மக்களையும் பேடினார்கள், எல்லோருக்கும் வருகின்ற போவதற்கு எல்லாருக்கும் உதவினார்கள், எல்லோருக்கும் அன்பாக பேசினார்கள், எல்லாரையும் அரவணைத்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே சந்ததியினரையும் நாம் செம்மையாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். அதற்கு நிதி அவசியம். அந்த நிதியை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நம்ம அம்மா கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை, முதல்ல பேசினாங்க இல்லைங்களா, டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து.
இன்னைக்கு பணம் இல்லாம வாழ்க்கை இல்லத்தான் 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நிம்மதிங்கிற தலைப்புல பேசுறவங்களுக்கு கூட உள்முகமா மறைமுகமா பணம் தான் வேணுங்கிற மாதிரி, ஏன்னா அமைதிக்கு, நிம்மதிக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு, நல் வாழ்க்கைக்கு அப்படின்னு பேசினாங்க. ஆக எல்லாருடைய நிலையிலும் நிதி மறைந்து இருக்கின்றது. நிதியில பேசினவங்களுக்கு வெளிப்படவே தெரிகிறது. ஆனாலும் வாழ்க்கையில என்ன திருவள்ளுவர் சொல்லுகிறார், இரண்டையும் ஒரு போல வைத்துக் கொள்ளுகிறார். என்ன? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சுமதி அம்மா அழகா சொன்னாங்க. எதை போல அப்படின்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாது யாங்கு. நீங்க அருள் உங்களுக்கு இருக்கணுமானா, கருணை இருக்கணுமானா, இரக்கம் இருக்கணுமானா, மற்றவரோடு அரவணைத்து அன்பு காட்டி போகின்ற இந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தால்தான் நம் அருள் வாழ்க்கையிலே நாம் இறைவனிடம் சென்று சேர முடியும். இறைவனிடம் சென்று சேருவது ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கிருந்த நிலையிலேயே இறை வாழ்க்கையை நாம் வாழலாம். அன்பு, பாசம், நேசம் எல்லாத்துக்கும் இந்த நிம்மதிக்கு அடிப்படையே இதுதான். அப்போ நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று சொன்னதோட, எது செல்வம் அப்படின்னு கேட்டா, செல்வம் கடலேத்தும் செல்வமே செல்வம். இறைவனுடைய திருவடிகளை ஏற்றி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற இன்பம் இருக்கின்றதே, ஆனந்தம் இருக்கின்றதே, பேரானந்தம் இருக்கின்றதே, அதுவேதான் நமக்கு செல்வம். அந்த செல்வம் இருக்கும்பொழுது அத்தனையும் நாடி நம்முடைய வீட்டை தேடி வந்துவிடும். இன்னும் சொல்ல போனா செல்வம்னா என்னன்னு சொல்றீங்கன்னா, அந்த பெயர்லயே இருக்குது. செல்வம் செல்வம் டாட்டா பைபி சொல்லி போயிட்டே இருக்குமா. ஆனா வீட்டுல நிம்மதியை தருகின்ற செல்வம் அது ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று ஒருவர் கையிலே, நாளை ஒருவர் கையிலே, மறுநாள் ஒருவர் கையிலே. ஆனால் நிம்மதி என்ற செல்வம் வாழ்க்கையின் கடைசி வரை, நம்முடைய சந்ததிகள் வரை அந்த அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் எல்லாம் கலந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அந்த செல்வம் நம்மை தேடி வரும். அதனாலதான் கண்ணுக்கு தெரிகிற கடவுளுக்குதான் நம்ம சூரியனா இருக்காரு இல்லையா, கண்ணுக்கு தெரிகிற கடவுளா சூரியன் இருக்காரு. நம்முடைய நன்றியை எல்லாம் அவருக்கு சொல்லுகிறோம். ஆக எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த அன்பு, பண்பு, பாச வாழ்க்கையிலே நன்றி என்பதும் கலந்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 2 வகையில அந்த பார்த்தோம். பிசிராந்தையாருடைய வாழ்வில எல்லாம் நிறைந்திருந்தது எனக்கு, அதனால் ஒரு கவலையும் இல்லை. எனக்கு கவலை இருந்தால்தான் நிறைவிடம் என்று சொல்லுவார்கள். கவலை இல்லாத வாழ்க்கையிலே நிறையே இல்லை என்று பிசிராந்தையார் சொல்லுகிறார். அதே அரச வாழ்வு வாழ்கின்ற ஒருவரை பார்க்கலாம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் பெருஞ்செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி ஈட்டும் தொட்டும் கவ்வியும் தொழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்வனை விதித்தும் மயக்குறு மக்களை இன்னோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். அவர் பெரிய அரசர் அறிவுடை நம்பி அறிவு இருக்கிறது. அரசன் அவன். அரசன் கஜ துரக பதாதிகள், எத்தனை செல்வங்கள் எல்லாம் நிறைந்தவன். அவனுக்கும் ஒரு கவலை வருகிறது, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வருகிறது. இறைவன் திருவள்ளாலே அவனுக்கு குழந்தை இல்லை. இப்படி என்ன சொல்லுகின்றோம் வருகின்றேன் என்றால், வாழ்க்கையில கவலை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொருவருக்கு கவலை. அந்த கவலையை நாம் கண்டுகொள்ளாமல் அதை நீங்கி, இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோமே, இப்போ சரி எல்லாம் நிம்மதியை தேடி போறோம். எங்க போறோம்? சரி வாங்கப்பா, வீட்டுலயேதான் நமக்கு வெளியில இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, நமக்கு காடு தேடியோட துறம் வாழ்க்கைக்கு ஆசிரமங்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்லயே இருந்து ஆசிரமத்தை நினைச்சு பண்ணலாம். நாடி சுத்தி பண்றாரு, அதுக்கப்புறம் மூச்சு பிராணாயாமம் பண்றாரு, அதுக்கப்புறம் மெதுவா ஜபம் பண்றாரு, அதுக்கப்புறம் மெதுவா தியானத்துல இருக்காரு. அவரு ஒருமுகப்பட்ட அந்த தியானத்திலேயே இருக்க 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 மௌனமாகி போகிறார். அந்த மௌன நிலை என்பது என்ன? அந்த மௌனத்தின் வரம்புதான் அந்த மௌனத்தின் வரம்பு. அந்த மௌனம் என்பது எதனுடைய வரம்பாக சொல்லப்படுகிறது, எதனுடைய எல்லையாக சொல்லப்படுகிறதுன்னா ஞானத்தின் வரம்பு. அப்ப ஞானம் என்பது என்ன? அம்மா ஒருத்தர் பாடினாங்க, ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அவங்க நிதியில இருந்துச்சு.
அப்ப ஞானத்திலும் தங்கமா இருக்கணுமானா அந்த ஞானம் என்பது என்ன? இறைவனை தேடி நாடி ஓடுகின்ற அந்த மனத்தில ஒருமுகப்பட்டு சிந்தித்து அந்த ஆதாரங்களையும் கடந்து போகின்ற நிலை. அதுவே முதல்ல இன்பம்ன்றது அப்ப வருது. அப்போ ஞானத்தின் வரம்புதான் அந்த மௌனம். அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. அப்ப அந்த அன்புக்குள்ளதான் வந்து நிக்குது. ஈசன்பால் கொள்ளுகின்ற அன்புதான் ஞானம். அதனாலதான் சொன்னார் திருமூலர், அப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அன்பு வேறு சிவம் வேறுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. அன்பும் சிவமும் ஒன்றுதான். அப்ப நிறைவான வாழ்க்கையினுடைய அந்த இளமையினுடைய ரகசியம், வயதான காலத்திலும் இளமையோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கையின் ரகசியம் அன்பு. அன்பு ஊற்றெடுக்க அன்புடையார் எல்லாம் உடையார், பிறர்க்காக கொடுக்கவும் செய்வார்கள். இந்த அடிப்படையை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். அந்த நிகழ்வோடு நாம் இந்த பட்டி மண்டபத்தை முடித்துக் கொள்ளலாம். ஏன்னு கேட்டா அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி எத்தனையோ சொல்லி சொல்லலாம். நம்ம அம்மாக்கள் ஐயாக்கள்லாம் அத்தனை கருத்துக்களையும் இலக்கியத்துல வாழ்க்கையில உள்ள அனுபவங்கள் அத்தனையும் சொல்லிட்டாங்க. மேலும் மேலும் நம்ம அதை சொல்லாம இந்த முடிவுங்கிற நிலைக்கு வருவோம். அது எப்படி? திருவள்ளுவர் சொன்ன வகையில வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எத்தனையோ நம்ம வச்சிருக்கலாம், போட செல்வங்கள் எங்க பாத்ரூம்ல கூட புதைச்சு வச்சிருக்கலாம், எந்த வேணா வச்சிருக்கலாம். நிம்மதியா இருக்க முடியுமா? முடியலையே. அந்த பணத்துக்கு எந்த திருடம் வருவானோ தூக்கம் இல்லாம கவலைப்பட்டு கிடக்கணும். இது நிதியினுடைய உச்சகட்டம். அகங்காரத்தினால நம்ம வீண் செலவுகளை செய்யறோம். அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவர் அப்படி செஞ்சுட்டாரு, இவர் அப்படி செஞ்சுட்டாரு ஆளுங்கிறோம். அதை எல்லாம் தவிர்க்கலாம். ஒரு வயதான தம்பதியர் ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தாங்க. அந்த வாடகை வீட்டுல ஓனர் யாரு, உரிமையாளர் யாரு அப்படின்னா ஒரு 40-45 வயது மதிக்கத்தக்க கணவன். அவங்களுக்கு ஒரு 5 வயசு கீழே அந்த மனைவி. அவங்களுக்கு ஒரு குழந்தை 3 பேரும் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. பேரனை வளர்த்தெடுக்கிறது இவங்களுடைய பங்கு வருது. சரி, மகிழ்ச்சியோட தன்னுடைய பேரனை வளர்த்து கொண்டு வீட்டினுடைய உரிமையாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரனுக்கு அந்த தாத்தா பாட்டி, தன்னுடைய வீட்டுல குடியிருக்கிற தாத்தா பாட்டி மேல ரொம்ப அன்பு. இவங்க ஒரு நாள் நினைக்கிறாங்க, என்னது அவர்களுக்கு குழந்தையே இல்ல, இருக்கிறாங்க ஆனா வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் வந்தாங்க போனாங்க, சிறுக அன்பு குறைஞ்சு வர்றது இல்ல, போன பேசுறது நின்று போச்சு. இவங்க ரொம்ப நாளா பாக்குறாங்க, யாருமே வரல, ஆதரவு இல்ல, தனியா இருக்கிறாங்க. வயது ஆகிட்டே வருது. அந்த அம்மா சொல்றாங்க, வீட்டம்மா, ஏங்க இவங்களுக்கு வயதாகிட்டு வருது, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வாடகையில அதிகமா கேட்டு வீட்டை காலி பண்ண வைக்கலாம். அங்க வாடகை அதிகமா கேட்கும் போதுதான் காலி பண்ணுவாங்க. காலி பண்ண வைக்கல. நம்ம பேரன் அவங்க கிட்ட போறாங்க. அந்த தாத்தா இருமலா இருக்கிறார், நம்ம பேரனை போட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லி மனைவி அவங்க கணவர் கிட்ட சொல்றாரு. அந்த கணவர் எப்படி வாடகை கேட்கிற? 500 ரூபாய் கேட்டா போதுமா? இல்ல 500 கேட்டா கொடுத்துருவாங்க, காலி பண்ண மாட்டாங்க. 2000 கேளுங்க, ஏற்கனவே 3000 கொடுத்துருக்காங்க, 2000 5000 கேளுங்க, அதே போல அட்வான்ஸ் அதிகமா கேளுங்க, அவங்க காலி பண்ணி போயிருவாங்க. அதே போல அவர் கேட்டாரு. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருத்தம். இத்தனை காலமா இங்க இருந்தாச்சு, பழகியாச்சு, நீ எங்க போய் புது வீடு தேடுன்னு அவங்களுக்கு தேடி பார்த்தாங்க, முடியல. 3 மாச கணக்கு முடிய போகுது, இன்னொரு 1 வாரம் இருக்குது. ஆனா பாதிக்கு வீட்டுக்காரர் கேட்கிறாரு, ஏற்காக பாத்தீங்களான்னு. முடியலன்னு. சரி, நானே ஒரு புரோக்கரை கூப்பிட்டு வரேன், அவங்கள வச்சு வீடு தேடி பாத்துக்கலான்னு. சரி, அவரே கூப்பிட்டு வந்தாரு. அந்த புரோக்கர் வீட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. கொடுத்து சொல்லிட்டு வாடகை அதிகம், ஆனா நீங்க அட்வான்ஸ் கம்மியா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஒத்துக்க சொல்லி சட்டிவானையில் அந்த வீட்டுக்காரர் உரிமையாளரே அந்த ஒரு வண்டியை வர சொல்லி தாத்தா பாட்டியினுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சட்டிவானை எல்லா பொருள் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சு வண்டி பொருளோட அந்த தாத்தாவையும் பாட்டியும் சேர்த்து புது வீட்டுக்கு அனுப்புறாங்க. போகும்போது தாத்தா சொல்றாரு, அப்பா நான் வீட்டை நல்ல முறையில கொடுத்துருக்கிறேன், எதுக்கு நீ உள்ள போய் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு உரிமையாளரிடம் சொல்லி போறாரு. வண்டி நகர்த்துது. இவர் வீட்டுக்குள்ள போய் சரி எப்படி இருக்க, என்ன இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம், வயசானவங்க இல்லையா பாக்கலான்னு போனப்போ ஜன்னல் மேல ஒரு கவர் இருந்தது. அந்த கவர் என்ன புதுசா வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு மேலும் போய் இவர் எடுத்தாரு. அதுக்குள்ள ஒரு கடிதம் இருந்தது, ஒரு பேப்பர். அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அது கடிதம். அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்குது?
அன்புள்ள மகனுக்கும் மருமகளுக்கும் பேரனுக்கும் ஆசீர்வாதம். இதனால் வரை எங்களை நல்ல முறையிலே பார்த்து கொண்டீர்கள். நீங்கள் பேசியது எனக்கு கேட்டது. வயோதிகத்தினாலே ஏதாவது அவர்களுக்கு ஆகிவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று பேசிக் கொண்டீர்கள். அந்த துன்பம் உங்களுக்கு வேண்டாம் என்று நானும் காலி செய்கிறேன். ஆனாலும் இதுல 50,000 பணம் வைத்துள்ளேன். ஒருவேளை எனக்கு அங்கே சென்ற போது எனக்கோ மனைவிக்கோ ஏதேனும் நேர்ந்து விட்டால் இந்த 50,000 பணத்தை வைத்துக் கொண்டு தயவு செய்து எனக்கு உரிய கடமைகளை செய்து விடுங்கள், என் பேரனுக்கும் ஆசைகள் என்று அவர் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்த உடனே வீட்டு உரிமையாளருக்கு எப்படி மகிழ் என்று தூக்கி போட்டது. தன் மனைவியிடம் சொல்லுகிறார். அந்த மனைவியும் ரொம்ப வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு கொண்டு உடனே போய் அந்த வண்டி புது வீட்டுல போய் சாமான இறக்கிறதுக்குள்ள நீங்க அவங்கள போய் பார்த்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அந்த மனைவி சொல்ற. காலி பண்ணுங்கன்னு சொல்ல அப்படி சொல்ற. உடனே இவர் வேகமாக அந்த புது வீட்டுக்கு வண்டி போய் சேர்றதுக்கு முன்னால் இவர் போய் சென்று அங்கே நின்று இறங்குகிறவர்கள என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பா அம்மா நீங்க இங்க வர வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. என்னப்பா அப்பா அம்மாங்கிறே, உங்க மகனும் மருமகளும் பேரனும் வீட்டுல இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவரை உறுதிப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. 2 பேரும் அந்த சாமானத்தோடய வந்துட்டாங்க. 2 பேரும் வந்தோடனே வீட்டுக்குள்ள போட்டு தேடுறாங்க. எங்கப்பா என் மகன் எங்க, என் மகள் எங்க, என் பேரன் எங்க என்று தேடுகிறார்கள். அப்போ அந்த வீட்டு உரிமையாளர் சொல்றாரு, நான் தான்ப்பா உங்க மகன், இதோ என் மனைவிதான் உங்க மருமகன், இவன் தான் உங்கள் பேரன். அந்த பேரன் ஓடி வந்து தாத்தா பாட்டியினுடைய காலை கட்டி கொண்டார். இப்படி அப்பா என்று அம்மா என்று அவர்களை அழைத்து தன்னை மகனாகவும் தன் மனைவியை மருமகளாகவும் தன் பேரனை அவருடைய பேரனாகவும் சொல்லிக் கொண்டு அன்பு கலந்து அவர்களை கண்ணிலே நீர் வர வர இருவரும் பேசுகிறார்கள். அவர்களுக்கும் கண்ணீர் வருகிறது. உடனே அவர் என்ன செய்தார்? அந்த கவரிலே வைத்திருந்த பணத்தை எடுத்து, இந்தாங்கப்பா இதை நீங்க வச்சுக்கோங்க, எங்களுடைய கடமைகளை நாங்க செய்யறோம், நாங்க தான் உங்களுடைய மகனும் மருமகனும் பேரன், தயவு செய்து நாங்க தெரியாம ஏதோ தவறு செய்துட்டோம், எங்களை மன்னிச்சு உங்க மகனா உங்க மகளா பேரனா ஏத்துக்கோங்கன்னு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அந்த பணம் என்பது என்ன ஆயிற்று? ஒரு பெரிதாக இல்லை, கொடுத்தவர்களே திருப்பி கொடுத்து விட்டார். அப்ப அன்பு, பாசம், நேசம், அந்த உள்ள இருக்கிற கருணை, அந்த இரக்கம் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்துதான் அம்மா அப்பா பேரன் என்ற உறவை வைத்துக் கொண்டது அந்த பணத்தை திருப்பி அவர்களிலே கொடுக்க சொன்னோம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நிதி ஒரு பொருட்கள் இல்ல, நிம்மதிதான் வாழ்க்கை. இப்போ அவர்களும் நிம்மதி அடைந்தார்கள், நாம் அழைத்து வந்து விட்டோம், நமக்கும் பெரிய நிம்மதி. இவ்வளவு தவறு செய்து விட்டோமே என்று கண் கலங்கி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தன்னுடைய வீட்டிலேயே இருக்க செய்தார்கள். இன்று அமெரிக்காவிலே மற்ற வெளிநாட்டுகளிலே இருக்கின்ற மகன்கள் மகள்கள் அவர்களுக்கு செய்தி போகின்றது, ஆசிரமத்திலே அனாதை இல்லத்திலே முதியோர் இல்லத்திலே இருக்கின்ற தாயோ தந்தையோ இறந்து விட்டால் நீங்கள் வாருங்கள் என்று செய்தி போகிறது. அங்க இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு விமான டிக்கெட் கிடைக்கல, எங்களுக்கு லீவு கிடைக்கல, இப்ப வர முடியாது, நான் பணம் அனுப்புறேன், எல்லா காரியத்தையும் நீங்களே செய்து விடுங்கள் என்று எத்தனை பேர்கள் சொல்லி தொலைபேசியில செய்கின்றார்கள். சிலர் நீங்கள் அந்த வீடியோவில போடுங்க, நம்ம பார்த்துக்கிறோம். என்னையா பெற்ற பிள்ளைகள், எதற்கப்பா பெற்றோம் பிள்ளைகளை? அதனால்தான் 16 செல்வங்களிலே சந்தானம் ஒரு செல்வம் என்று சொன்னார்கள். சந்தானம் என்பது ஒரு செல்வம். ஏன் சந்தானம்? மகன், மக்கள் செல்வம் தான் சந்தானம். ஆக அந்த மக்கள் சந்தானம் எப்படி இருக்க வேண்டும்? தான் சாகின்ற வரையில் தன் பெற்றோர்களை காத்து தன்னுடனேயே வைத்துக் கொண்டு அன்பும் பரிவும் பாசமும் நேசமும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடனே இருக்க செய்கின்ற அந்த மக்கள் செல்வம் தான் செல்வம். 16 செல்வங்கள்: அறிவு, சந்தானம், வெளி, துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகும் நல், ஊழ், நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் எனக்கு தான் அம்மையா என்று கேட்கின்றார் அபிராமி பட்டர் அபிராமியில். ஆக சந்தான செல்வம்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. இல்லைன்னா தன்னுடைய தாய் தந்தையிற்கு வைத்த ஒரு ஈயத்தட்டத்திலே சோறு போட்டு வைத்தார், அந்த கட்டத்தை அவனுடைய மகன் வந்து எடுத்துக் கொள்ளுகிறான். எதற்கெல்லாம் இந்த ஈயத்தட்டத்தை நீ எடுத்து வைக்கிறேன்னா, அப்பா நாளைக்கு உங்களுக்கு நான் வைக்கும் போது வேற ஒன்றும் புதுசா வாங்க முடியாது, அதனால நீ எடுத்து வைக்கிறேன். வாழ்க்கை இப்படித்தானுங்க, ஒரு சக்கரம். யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் வரலாம். இளமையோ முதுமையோ
அதனால மனதிலே அன்பு, பாசம், நேசம் அத்தனையும் வேண்டும். நிதி வேண்டும், இல்லை என்று வெறுப்பாரில்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் எது போல பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை என்று உதாரணம் காட்டுகின்றார், உண்மையில் சொல்லுகின்றார் வள்ளுவர் என்றால், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையப்பா. இந்த காலத்துல ஒரு உயிர் பிறக்கின்றது என்றால் இறந்து மண்ணோடு மண்ணாக போவதிலே ஒரு பயனும் இல்லை. மீண்டும் இந்த பூமிக்கு வரக்கூடாது, பிறப்பற்ற நிலைக்கு அவன் செல்ல வேண்டும், இறைவன் திருவடியை நாடி செல்ல வேண்டும். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் மறவா, நீ ஆடும் போது முன்னாடியின் கீழிருந்து நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பிறவாமை வேண்டும். அப்ப பிறவாமை வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்தால்தான், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்தால்தான், நல்ல வண்ணம் மக்கள் செல்வத்தோடு, பேர செல்வத்தோடு, சுற்றத்தாரோடு, வருகின்ற நண்பர்களோடு, எல்லோரோடும் கலந்து அன்பு கலந்து வாழ்கின்ற வாழ்க்கை. செல்வம் வேண்டும். அந்த செல்வத்தை வைத்து எல்லோரோடும் பகிர்ந்து வாழ்கின்ற போதுதான் அந்த நிம்மதி என்கின்றது கிடைக்கின்றது. நிதி என்பது நம் வாழ்க்கையிலே மட்டும் இருந்து உதவுகிறது. அது ஒரு பொருள், அது ஒரு உருவம் உள்ளது. அந்த உருவம் உள்ளதெல்லாம், உலகத்திலே எந்த பொருளானாலும் உருவம் உள்ளதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் குணத்திற்கு என்ன உருவம்? பாசம், நேசம், அன்பு, இவற்றுக்கெல்லாம் என்ன உருவம்? அது அழியாது. கல்வி எப்படி 7 பிறவிக்கும் வருமோ அதுபோல குணம் 7 பிறவிக்கும் வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய பரம்பரையை வாழ வைக்கும், அவனுடைய சந்ததியை வாழ வைக்கும். எனவே பெரியோர்களே, நிதி வேண்டும் என்றாலும் அதை விடவும் நீங்கள் சொன்னது போல ஒரு பங்காவது நமக்கு நிம்மதி இருந்தால்தான் அந்த நிதியை வைத்து நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். சும்மா எதுக்குங்க காசு? எதுக்கு? ஒரு பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனாக வந்து வாழ்கின்ற வாழ்க்கை பார்த்தீங்கல்ல, அம்மாவனுடைய அன்புக்காக, அம்மாவனுடைய நிலைமைக்காக எத்தனை படங்கள் பார்த்திருக்கீங்க. பராசக்தியில பணக்கார அண்ணன் வீட்டுல போன ஏழை தங்கச்சி என்ன பாடுபடுகிறாள், அண்ணனுடைய காலாலை உதைத்துக் கொள்ளுகிறாள். எத்தனையோ வாழ்க்கையில நீங்கள் பக்கத்து வீட்டுல பார்த்திருப்பீங்க, அனுபவத்துல பார்த்திருப்பீங்க, சொல்ல கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆக நிதி வேண்டும், நிதி இல்லை என்றால் வாழ்க்கையில வெளியில கால் வைக்க முடியாது. ஆமாமாப்பா, நிதி உள்ளவர்கள் எல்லாம் அன்போடு அமைதியாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. பயந்து கொண்டே தூக்கம் இல்லாமல் இரவை கழிக்கிறார்கள். ஆனால் நிம்மதியா படுத்த உடனே பாய் விரிச்சு படுத்த கண்ணன் அப்படியே தூக்கம். அன்னை நித்ரா தேவி வந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். வஞ்சனையில் படுத்து தூக்கம் இல்லாமல் பிறழ்வதை விட பாயிலே படுத்து நோய் இல்லாமல் நிம்மதியாக அன்னை நித்ரா தேவியின் அரவணைப்பிலே துயிலுகின்ற வாழ்க்கை, அந்த நிம்மதி நமக்கு வேண்டும் என்றால் அந்த பணத்தை அளவோடு செலவு செய்து அன்பு, பாசம், நேசத்தை, பரிவோடு இரக்கத்தை எல்லாம் சேர்த்து கொடுத்து நம்மை போல பிறரையும் நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கையிலேதான் அந்த நிம்மதி கிடைக்கின்றது. எனவே இந்த வாழ்க்கையிலே பணத்தை தேடி ஓடுபவர் சிலர், நிம்மதியை தேடி ஓடுபவர் சிலர். வீட்டில் இருந்து கொண்டே வருகின்ற பணத்தை சிக்கனமாக செலவு செய்து நிம்மதியோடு வாழ்கின்ற வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம் இந்த நிதியை அளவோடு செலவு செய்யும். இறைவன் கடலெழுத்தும் இன்பமே செல்வத்துக்குள்ளே மூழ்காமல் அன்பினாலே, பரிவினாலே, கருணையினாலே நாம் நிம்மதியை தேடுகின்ற வாழ்க்கை, எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற வாழ்க்கையிலே நான் நிம்மதி வருகின்றது. இந்த நிம்மதிதான் வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும் என்பதனாலேதான் அந்த நிதியை தேடி நாம் செல்கின்றோம். எனவே நிம்மதியான வாழ்க்கையை 5 நிமிடம் வாழ்ந்தாலும் சரி, 5 வருடம் வாழ்ந்தாலும் சரி, எப்போது நமக்கு எது வருகின்றது என்று தெரியாது. பட்டினத்தார் பார்த்தால் தூக்கி எறிந்து விட்டு வந்தார் ஒரு நிமிடத்திலே தங்கள் சொத்துக்களை எல்லாம். எத்தனையோ பிறந்து வந்தார்கள். எல்லாம் இலக்கியங்களிலே, வாழ்க்கையிலே பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். எனவே செல்வம் இருந்து என்னமா பயன்? அது செல்வம் செல்வம் என்று ஓடிவிடும். ஆனால் வாழ்க்கையிலே நிம்மதி நம்மை தேடி வரும் சந்ததிக்கெல்லாம். எனவே நிம்மதிதான் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி நிம்மதியை தேடித்தான் அலை எப்பொழுது ஓய்வது, கடலிலே எப்பொழுது குளிப்பது. எனவே அலை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடலிலே சென்று மூழ்கி முத்து குளித்து நீந்தி திளைத்து மகிழ்ச்சியோடு குடும்பம் எல்லாம் விளையாடி மொழியிலே வர வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே நிம்மதி இருந்தால்தான் அந்த நிலைக்கு இன்பமாக பேச முடியும். இந்த பட்டி மண்டபத்திலே அத்துணை பேரும் இன்பமாக பேசினீர்கள்.
மகிழ்ச்சியோடு பேசினீர்கள், எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்ப பேசினீர்கள், மாறி தலைப்பு கொடுத்திருந்தாலும் அதையும் நீங்கள் பேசுகிறீர்கள். அதே போல கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய ஒருவர் ஆன்மீக மைய அன்பர்களும் அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இல்லை என்றால் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னமா நீங்க பேசிட்டே இருப்பீங்க, உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கு பொறுமை வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை பேருக்கும் இந்த ஒருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றியையும் அடியனுடைய நன்றியையும், குறிப்பாக நம்முடைய 6 கார்த்திகை மாதர் சொல்லுவோமே, 6 முகனை வளர்ந்த கார்த்திகை மாதர்கள் 6 என்று சொல்லி, அப்படி போல 6 பேர் வந்து பேசிய அம்மை அன்பர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த கோமதி அம்மா அவர்கள், நம்முடைய அருள் ஐயா அவர்கள் அத்துணை பேருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நிம்மதியாக வாழுங்கள், நிம்மதியாக சென்று உறங்குங்கள், நிம்மதியாக சென்று சாப்பிடுங்கள், அருமையாக வாழுங்கள் என்று சொல்லி, வண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைதலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை, கண்ணில் நல்ல தோறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் இருந்தகை இருந்ததே என்று சொல்லி, நிம்மதியே வாழ்க்கையில் நாம் பெறுவது, தேடுவது, உரியது, வேண்டுவது என்று சொல்லி தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றி உரை ஜெயசுதா. பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நடத்திய பொங்கல் திருநாளை முன்னிட்டு பட்டிமண்டபத்தின் இன்றைய வாழ்க்கையில் நாம் பெரிதும் தேடுவது நிதியா நிம்மதியா என்னும் தலைப்பில் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிய வைத்த இரு தரப்பின் பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகள். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய லதா தினகர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். புகழனாருக்கும் மாதினியார் அம்மையாருக்கும் மகளாகவும் நமது வாகீச பெருமானுக்கு சகோதரியுமாக அமைய பெற்ற நமது நடுவரின் நாமம் பெற்றிருப்பதால் தமிழ் வளர்ச்சித்துறையின் காரைக்கால் அம்மையார் விருது பெற்ற முனைவர் திருமதி இரா திலகவதி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மேலும் நமது குழுவின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், ஒருங்கிணைப்பாளர், தியான மாணவர்கள் மற்றும் இக்குழுவில் இணைந்து இவ்விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள். மேலும் நமது குழுவின் தலைமை நிர்வாக இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள் அம்மா. நன்றிகள். அடுத்து லதா தினகர் அம்மா நாட்டுப்பண். வாரியார் பாட்டு பாடிட்டு பாடலாமா? ஆமாங்க, மறந்துட்டேன். நிறைவு அம்மா அவர்கள் நிறைவுக்கான பாடல் கிருபானந்த வாரியார் பாடிய பாடல். அம்மா நீங்க பாடலாம். பொங்கல் வாழ்த்துக்கள்மா, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாரியார் பாடிய பாடல் சிவகுவ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா சூர செந்தளிர் பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா செங்கரு நிகழ்தணி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராராய் தவமுனிவர் பணிதீரா தாரா அருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோத சிவமே 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 சரவண பவ சிவமே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. நன்றிங்கம்மா. அடுத்து லதா தினகரம்மா मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलति तरंगा दब सुब नाम जाहे दब सुब आशीष मागे गाये दब गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद.
வந்தே மாதரம். பாரத மாதா கி ஜெய்.